தேவன் பேசுறதை ரெக்கார்ட் பண்றோம். इसको क्यों रिकॉर्ड कर रहे हैं? நீங்க நினைக்கிற நான் பேசுறதை நான் திருப்பி கேட்கறேன். मैं जो अभी बोल रहा हूँ मैं फिर से सुन रहा हूँ उसको. நான் கேட்கும்போது தான் उसको फिर से सुनने से ही எனக்கு கடவுள் என் மூலமா பேசுறதை நான் அனுபவிக்கிறேன். मेरे द्वारा प्रभु जो बात कर रहे हैं उसको मैं अनुभव करता हूँ. நான் கேட்கும்போது தான் मैं जब सुनता हूँ இது நான் பேசலன்றது தெரியுது எனக்கு. ये मैंने बात किया है करके मुझे मालूम होता है. तभी ஆட்டுக்குட்டி ரத்தம், मेमना के लहू के कारण, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் இயேசுக்குடி ரத்தம். ये यीशु मसीह का लहू है. அந்த உடன்படிக்கையில இயேசு ரத்தம் இருக்குது. वो वाचा में यीशु मसीह का लहू है. அது என்ன பண்ணுதா? वो क्या कर रहा है? நமக்கு மரணம் நேரிடா இருந்தாலும், மரணம் போல ஒரு சூழ்நிலை அல்லது மரணமே வந்தாலும், हमारे जीवन में मृत्यु जैसा एक आने से भी कुछ அதனால தப்புறதுக்கு, उससे बचने के लिए அதுக்கு தான் கேட்குறேன். என்ன டாபிக் பார்க்குறோம்? वाचा के बारे में இல்லை நீங்கள் சொல்லுங்கள். என்ன ஹிந்தியில் சொன்னால் தான் புரியும். हम कौन से विषय के बारे में सुन रहे हैं? என்ன டாபிக் பார்க்குறோம்? தலைப்பு. पिछले हफ्ते हमने क्या देखा था? சரி நானே சொல்லிடுறேன். मैं बता दूंगा. புது உடன்படிக்கையை பற்றி பார்ப்போம். नई वाचा के बारे में हम सुनते आ रहे हैं. ஆமென். आमेन. புது உடன்படிக்கை பல வாரங்களா பார்த்துன்னு வரோம். अब 2-3 हफ्ते से हम नई वाचा के बारे में सुनते आ रहे हैं. ரொம்ப முக்கியம் சார். ये बहुत जरूरी बात है. எல்லாம் கவனிங்க, ஞாபகம் வச்சுக்கணும். आप ध्यान दीजिए और याद भी रख लीजिए. இந்த பிரசங்கம் ये जो प्रचार है கேட்டுட்டு அடுத்த புதன்கிழமைக்கெல்லாம் யூடியூப்ல போட்டுருவோம். ये प्रचार जो अभी सुन रहे हैं वो बुधवार के दिन यूट्यूब में डाल देते हैं. போட்டு கேட்கணும். फिर से आप दोबारा सुन सकते हैं. ஏன்னா இது கடவுள் உங்ககிட்ட பேசுறது. क्योंकि ये परमेश्वर आपसे बात कर रहे हैं. அவர் பேசுறதை நீ மறந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? वो परमेश्वर की बात अगर आप भूल गए तो क्या कैसी है फिर? ஆமா, எங்க வீட்டுக்காரங்க கூட எங்க வீட்டாருக்கு சொல்றேன் நான். मैं हमारे घर वालों के लिए भी बोल रहा हूँ. ஆமா, ஏதோ இந்த சபையில பேசுறதை நீங்க கேட்டுனே இருக்கணும். ये जो कलीसिया में जो बात कर रहे हैं वो हमेशा आप सुनते रहना है. இது உங்ககிட்ட நேரடியா பேசுற இடம் இது. ये आपके साथ बात करने का जगह है. உங்களுக்காக பேசுற இடம் இது. आपके लिए बात किया हुआ है ये. இத நீங்க கேட்டுனே இருந்தீங்கன்னா தான் इसको आप हमेशा सुनते रहना है. அது உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை உண்டாக்கி உங்க நம்பிக்கையை கொண்டு வந்து आपके जीवन में विश्वास को ले आएगा. அது உங்க வாழ்க்கையில நிறைவேறதை நீங்க பாப்பீங்க. वो आप में प्राप्त होगी. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டீங்கன்னா ऐसे सुन के ऐसे नहीं छोड़ देना. ஆமென். ஆகவே தான் இதை நாங்கள் ஏன் ரெக்கார்டிங் பண்ணுறோம்? इसको क्यों हम वीडियो निकाल रहे हैं? தேவன் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுறோம். इसको क्यों रिकॉर्ड कर रहे हैं? நீங்கள் நினைக்கிற நான் பேசுறதை நான் திருப்பி கேட்குறேன். मैं जो अभी बोल रहा हूँ मैं फिर से सुन रहा हूँ उसको. நான் கேட்கும்போது தான் उसको फिर से सुनने से ही எனக்கு கடவுள் என் மூலமா பேசுறதை நான் அனுபவிக்கிறேன். मेरे द्वारा प्रभु जो बात कर रहे हैं उसको मैं अनुभव करता हूँ. நான் கேட்கும்போது தான் मैं जब सुनता हूँ இது நான் பேசலன்றது தெரியுது எனக்கு. ये मैंने बात किया है करके मुझे मालूम होता है. तभी நான் என்னை நிக்க வச்சு கர்த்தர் பேசுறாரு. मुझे खड़ा करके प्रभु बात कर रहे हैं. ஆனா கேட்கும்போது தான் தெரியுது பிரிட்டோவுடைய சுயமா பேசலன்றது தெரியுது. फिर से जब मैं सुनता हूँ तभी मुझे मालूम होता है कि प्रभु मेरे द्वारा क्या बोल रहे थे. ஆகவே நீங்க இத பிரசங்கத்தை கடவுள் உங்களோட பேசுறான்றதை நம்புங்க. प्रचार जो है वो आप समझिए कि प्रभु आपसे बात कर रहे हैं. ஆமென். आमेन. ஏமா கர்த்தர் பேசுறான்ற எண்ணத்தோட கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். प्रभु आपसे बात कर रहा है करके उस विश्वास में आप सुनिए. ஆகவே நம்ம புது உடன்படிக்கையை பார்த்து கொண்டு வருகிறோம். नए वाचा के बारे में देख रहे हैं. அதுல முதலாவது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். उसमें 2 कोरिन्थिया 3 अध्याय में 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 कोरिन्थिया 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 3 अध्याय में 6वां वचन. 6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. जिसने हमें नई वाचा के सेवक होने के योग्य किया है, शब्द के सेवक नहीं वरन आत्मा के, क्योंकि शब्द मारता है पर आत्मा जिलाता है. ஆமென். பாருங்க, இங்க தான் ஸ்டார்ட் பண்றோம். हम यहाँ से शुरू कर रहे हैं. சொல்ற புது உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கும்படி, ये नई वाचा के ஊழியக்காரரா இருக்கும்படி அப்படின்றாரு. नई वाचा के सेवक करके बोल रहे हैं. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லையா? वो शब्द नहीं. அந்த உடன்படிக்கை वो जो वाचा है ஆவிக்குரியதா இருக்குது. वो आत्मा है. ஆமென். அப்ப நம்ம 2 உடன்படிக்கையை பத்தி பார்த்துன்னு வரோம். हम 2 वाचा के बारे में देख. பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. पुराना वाचा और नई वाचा. பழைய உடன்படிக்கை இரண்டாவது வந்தது.
पुराना वाचा जो है वो बाद में आया है, புது உடன்படிக்கை முதல் வந்தது. नया वाचा जो है पहले आया है. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். मैंने पहले ही बता அப்போ दिया அந்த है. உடன்படிக்கையில ये वाचा புது உடன்படிக்கையில नई वाचा में தோல்வியே கிடையாது उसमें कोई हार नहीं है, அப்படி நம்ம பார்த்தோம். वो हमने देख लिया था. பிறகு இந்த புது உடன்படிக்கையில ये नई वाचा में தேவனும் நாமும் அதோட மேன்மை என்ன, தேவனும் நீங்களும் ஒண்ணா இருக்கிறீங்க. हम और आप एक ही हैं उसमें. இந்த புது உடன்படிக்கையில नई वाचा में கர்த்தரும் நீங்களும் நானும் प्रभु ஒண்ணா और இருக்கோம். हम एक ही हैं, அதான் அதோட மேன்மை. यही इसकी श्रेष्ठता है. பிறகு புது உடன்படிக்கையில நம்ம பார்த்துன்னு और வரோம். नई वाचा में और भी देख रहे थे. அந்த ஆபிரகாம் ஒரு 17ஆம் அதிகாரத்துல பார்த்துன்னு வரோம். अब्राहम 17 चैप्टर में, उत्पत्ति 17 में हमने देखा था. அந்த புது உடன்படிக்கையில ஆசீர்வாதத்தை தேவன் தராரு. नई वाचा में जो है वो आशीष दे रहे हैं, அந்த புது உடன்படிக்கையில ஆசீர்வாதம் மிக அதிகமா தராரு. वो अत्यंत दे रहे हैं आशीष. அந்த புது உடன்படிக்கையில சந்ததி தலைமுறையெல்லாம் அதுல கொண்டு வராரு. वो नई वाचा में वंशज को बढ़ा रहे हैं, पीढ़ियों को दिखा रहे हैं. ஏன்னா அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறத சாராம்சத்தை நம்ம கவனிக்கணும். ये जो नई वाचा का जो सारांश है वो देख रहे थे. ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, अभी एक जन का शादी हो रहा அந்த है, கல்யாணத்துல என்ன இருக்குது, वो शादी में क्या हो रहा है, நிறைய காரியம் இருக்குது. उसमें नई शुरुआत हो रही है. கணவன் மனைவி உறவு இருக்குது, उसमें पति पत्नी का जो रिश्ता है वो है, தாம்பத்திய உறவு இருக்குது. रिश्ता बन रहा है. இதெல்லாம் திருமணத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். ये पहले ही मैंने बता दिया था. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இருக்குது, उसके बाद वंशज बढ़ने का है, சந்ததிகள் இருக்குது, पीढ़ियों का है, शुरुआत है उसमें, பிறகு உறவுகளுக்கு உண்டாகுது, और रिश्ते बढ़ रहे हैं उसमें, நிறைய இருக்குது. और भी बहुत कुछ है. அது மாதிரி இந்த உடன்படிக்கைக்குள்ள उसी तरह ये वाचा में என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். क्या क्या है इसमें हम देखते आ रहे हैं. வெறும் உடன்படிக்கை அல்ல, सिर्फ वाचा नहीं, அந்த உடன்படிக்கைக்குள்ள தேவன் நிறைய காரியங்கள் நமக்கு வைத்து उस वाचा கொடுத்திருக்கிறார். के अंदर हमें बहुत सी चीजें हमें दे रहे हैं. அது போன வாரம் பார்த்தோம். हमने पिछले हफ्ते அதுல देखा था. உடன்படிக்கையின் புது உடன்படிக்கையில ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. वो नई वाचा में जो है बपतिस्मा के बारे में भी बोला गया है. பழைய ஏற்பாடு அது விருத்த சேதனம் சொல்லும்போது அது புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்தானத்தை குறிக்குது. पुराने नियम में जो खतना बोल रहे हैं उसका मतलब है बपतिस्मा. அது மட்டும் இல்ல, புதிய ஆவி புது உடன்படிக்கை தர நமக்கு. नई आत्मा दे रहे हैं हमें. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல जो पुराने नियम में புது ஆவி கிடைக்கல, नया आत्मा नहीं मिल रहा है, ஆனா புது உடன்படிக்கையில लेकिन नए वाचा में புது மனுஷனை மாத்துறாரு. हमें नए सृष्टि बना रहे हैं. ஆகவேதான் அவன் புதிய சிருஷ்டிப்பா இருக்கிறீங்க நீங்க. इसलिए वो हम नई सृष्टि बन जाते हैं. இதெல்லாம் வந்து புது உடன்படிக்கையில ये सब இருக்குது. नई वाचा में हमको मिल रहा है. அது மாத்திரம் இல்ல, और भी நமக்கு நித்தியத்துக்கு போறதுக்கான புது உடன்படிக்கை இருக்குது. हमें नित्य जीवन के लिए का भी वाचा बांध रहे हैं. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், தேவனை நம்ம ஒன்னாயிடுறோம். हम और प्रभु एक हैं, ஒன்னாயிடுறோம். हम एक बन जाते இப்போ हैं. 17ஆம் அதிகாரம் अभी उत्पत्ति அங்க நம்ம முடிச்சோம்ல, அங்க போவோம். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 17 निकालेंगे. எங்க முடிச்சோம் நம்ம போன வாரம்? हम कौन से वचन में हमने खत्म किया था? பாத்தீங்கன்னா 17:21ல முடிச்சோம்னு நினைக்கிறேன். 21 में हमने खत्म किया था. 17:21 17 में 21 में 17:21 வருகிற வருஷத்துல குறித்த காலத்தில் சாராளுக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். परंतु मैं अपनी वाचा ईसाक ही के साथ बांधूंगा जो सारा के अगले वर्ष के इसी नियुक्त समय में उत्पन्न होगा. அப்ப அந்த உடன்படிக்கைன்னு பேசும்பொழுது ये वाचा जब बोल रहे हैं, அந்த உடன்படிக்கையினுடைய மூல காரணம் என்னன்றது நம்ம போன வாரம் சொன்னேன். वो वाचा का मतलब क्या है वो मैंने बताया था. அந்த மூல காரணம் என்ன? वो कारण क्या है? जीवन है. அப்ப அந்த ஜீவன் என்ன? वो जीवन क्या है? அந்த ஜீவன் வந்து ஈசாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். वो ईशाक. जीवन क्या है? वो ईशाक है. அதான் குறித்த காலத்துல ஒரு குழந்தையை தருவேன்றார். नियुक्त समय में ईशाक को उत्पन्न करूंगा करके बोल அப்ப रहे அது हैं. புது உடன்படிக்கை என்னதுன்னு? नई वाचा का मतलब ஜீவனுடையது. एक जीवन के साथ बंधा गया அப்படினா வாழ்க்கை ஜீவனுடையது. அது एक जीवन के साथ ये वाचा बांधा அது गया எங்க है. ஆரம்பிக்குது? वो कहाँ शुरू हो रहा है? ஈசாக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத वो ईशाक के साथ शुरू हो रहा है. ஈசாக்குனா என்ன? ईशाक का मतलब क्या है? நகைப்பு. इसका मतलब हर्ष, हंसी, சிரிப்பு. ஏன்னா ரொம்ப நாளா बहुत सालों से சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்ல. सारा और अब्राहम को बच्चे नहीं थे. கர்த்தர் ஈசாக்குன்னு ஒரு பிள்ளையை பெற போறார். ईशाक को दिए. ஈசாக்குனா என்ன? ईशाक का मतलब அர்த்தம் சிரிப்பு. हंसी. சிரிப்பு சொல்லுங்க, சிரிப்பு. हंसी. அப்படினா மனுஷனா எல்லாரும் வந்து வாடி இருக்கிறாங்க. वो तो उदास थे, मनुष्य வாழ்க்கையில் நொந்து இருக்கிறாங்க.
वो तो उदास और परेशान थे। இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுது? ये वाचा जो है ஈசாக்கின் மூலமாக ईशाक के द्वारा மனுஷனுக்கு புன்னகையை தருது. उसको मुस्कान दे रहे हैं, मनुष्य को मुस्कान दे रहे हैं। அதான் நான் சொன்னேன்ல ஏற்கனவே, புன்னகை மன்னன் புன்னகை அரசு நீங்க தான். मैंने पहले ही बोला था, आप ही मुस्कान के राजा हो। எப்படியோ தப்பா कैसे भी கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டாங்க? मसीही जीवन को அழுமூஞ்சி கூட்டமாக்கிட்டாங்க. एकदम उदास के जैसे पहले बना दिया था। எதுக்கு எடுத்தாலும் அழு வருது. किसी के लिए भी रोने बैठ जाना। ஆண்டவர்ட்ட போ ஜெபம் பண்ணு, அழு. प्रभु के पास जाके प्रार्थना करने के टाइम पे रोना। ஆனா நம்முடைய ட்ரேட்மார்க் என்னது? लेकिन हमारा ट्रेडमार्क क्या சிரிப்பு, है? सिर्फ हंसी और मुस्कान, புன்னகை. मुस्कान। ஆமென். आमीन। ரொம்ப முக்கியம் சார். ये बहुत जरूरी बात है। ஏன்னா நம்ம வந்து இந்த பாரம்பரியமா போயிடக்கூடாது. हम धार्मिक रूप से नहीं जाना है। ஏன்னா நம்ம மக்கள் அழுகுறோம். हमेशा रोना धोना। கர்த்தர் சொல்றாரு, உன் அழைய நிறுத்து. प्रभु बोल रहे हैं तुम्हारा रोना बंद करो, வாழ்க்கையை நான் சிரிக்க வைப்பேன். मैं तुम्हारे जीवन में हंसी लेके आऊंगा। அப்படினா நீ சந்தோஷமா இருப்ப, तू हमेशा खुशी से நீ रहेगा, மகிழ்ச்சியா இருப்ப. तू हर्ष से रहेगा। உன்னுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. तुम्हारे दुख सब खत्म हो जाएगा। ஆமென். சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் तुम्हारे दुखी के दिन இன்றோடு முடிந்தது। आज ही खत्म हो அது जाएगा। டெய்லி உங்க வாயை திறந்து சொல்லுங்க, वो आपके मुंह खोल के आप बोलिए ये बात को, என் துக்க நாட்கள் முடிந்தது, मेरे दुखी के जो दिन है वो खत्म हो गए करके எனக்கு बोलिए। மகிழ்ச்சி உண்டாகும். मुझे हर्ष आएगा। அப்போ ஈசாக்க பத்தி நம்ம हम சொல்லிட்டாரு. ईशा के बारे में बता இப்போ रहे இந்த हैं। ஈசாக்கு வந்து பிறந்துட்டாரு. ईशा का जन्म हो गया। இப்போ ஈசாக்கு பிறந்த உடனே ईशा जन्म होने के அவர் बाद வளர்ந்துட்டார் நல்லா. वो बड़ा हो गया। இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? अभी प्रभु आए, ஆபிரகாம் கிட்ட अब्राहम के पास आए, இந்த ஈசாக்கு போய் பலியிட சொல்றாரு. ये ईशा को तुम बलि चढ़ाओ बोले। நான் என்ன சொல்றேன்னா, அந்த உடன்படிக்கை எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ये वाचा कहाँ शुरू हुआ? ஆதியாமத்தே போன வாரம் காமிச்சேன். मैंने उत्पत्ति में शुरू हो गया करके पिछले हफ्ते மனுஷன் देखा। பாவம் செய்த உடனே वो जब मनुष्य पाप किया, ஆதியாம் புஸ்தகம் 3:15 वो ஆரம்பிச்சிட்டாங்க 3:15 உடன்படிக்கை. में ही मैंने बता दिया। அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆபிரகாம் கிட்ட வந்தது. उसके बाद अब्राहम के पास आया। இப்போ ஆபிரகாம் கிட்ட இருந்து எங்க போய் முடியுது இந்த உடன்படிக்கை? ये अब्राहम से फिर वाचा कहाँ तक जा रहा है? கல்வாரி சிலுவை அண்டையில போய் அது முடியுது. क्रूस तक जा रहा है ये वाचा। அது அங்க வந்து நிறைவேற்ற அந்த क्रूस உடன்படிக்கை. पे जाके वो वाचा खत्म हो रहा है। இப்போ அதை தான் வந்து அங்க போறதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். वो वहां तक जाने का ही अभी हम देखने நான் वाले போன हैं। வாரமே சொன்னேன், मैंने पिछले हफ्ते ही அந்த बोला था, ஈசாக்குன்ற ஜீவன் கொடுக்குது. ईशाक मतलब एक जीवन है। ஆனா இது அடுத்த வாரம் வாங்க, இன்னும் பிரமாதமா முடிய போகுதுன்னு अगले சொன்னேன். हफ्ते आप पाको आइए और पोरो। भी बताऊंगा गहराई में। मैंने बोला இப்போ था। ஆதியாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். अभी उत्पत्ति 22 देखेंगे। ஆபிரகாம் அந்த அற்புதமான இந்த ஈசாக்கு என்ற சிரிப்பு மகனை வளர்த்துட்டார் நல்லா. अभी उत्पत्ति 22 में हम देखेंगे ரொம்ப ரொம்ப ईशाक बड़ा हो गया। 22 ஆதியாம் 22 हाँ, उत्पत्ति 22 அங்கே வந்து நல்ல சிரிப்பா வளர்த்துட்டார் அவனை. उसको बड़ा कर दिया। ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான். बहुत खुशी से है ஒரு वो। குழந்தை கிடைச்சிருச்சு. एक पुत्र मिल गया करके बहुत खुश ஆனா थे। பாருங்க, தேவன் பாருங்க, लेकिन प्रभु ஏதோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நம்மளை அழைக்கல. सिर्फ हमारा जीवन अच्छा रहना है करके वो नहीं बुलाए हमें। அது உண்மைதான். वो भी ठीक है, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா आप இருக்கணும், अपने जीवन में भी अच्छे உங்க रहोगे, குடும்பத்துல நீங்க நல்லா இருக்கணும். आपके परिवार में भी अच्छे ஆனா रहोगे। அதற்காக உங்களை என்ன கடவுள் அழைக்கல. सिर्फ उसके लिए हमें नहीं बुलाया। கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, प्रभु का वचन बोलता சாராளாமா, है, सारा சொல்லுங்க சாராளாமா, ஹிந்தில ஹிந்தி. सारा लम्मा, ஆமா, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லிக்கிறார் கர்த்தர். आप तो जगत की ज्योति हो, பூமிக்கு உப்பு. आप तो इस भूमि के लिए नमक हो। இது வேற சாராளாமாக மாத்திரம் சொல்லல, ये सिर्फ सारा लम्मा के लिए नहीं, இங்க இருக்க ஒவ்வொருக்கா கடவுள் சொல்றாரு. एक जन के लिए भी प्रभु बोल रहे हैं। நீங்க சாஞ்சு உட்கார்ந்து இருக்கலாம், आप कैसे भी बैठे நீங்க रह सकते, குடிஞ்சு உட்கார்ந்து இருக்கலாம், आप झुक के भी बैठे நீங்க रहो, பரதாம உட்கார்ந்து இருக்கலாம், आप कैसे भी बैठे என்ன रहो, பண்றதுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். अभी क्या करेंगे करके ஆனா सोचते கர்த்தர் होंगे, சொல்றாரு, लेकिन प्रभु बोल रहे நீ हैं உலகத்துக்கு வெளிச்சம், तुम तो जगत की நீ ज्योति பூமிக்கு हो, உப்பு, तुम भूमि के लिए நீ नमक हो। சாதாரண ஆள் கிடையாது. आप साधारण जन नहीं உனக்காகவே கடவுள் உன்னை உண்டாக்கல, है। प्रभु तुम्हारे लिए नहीं बनाया तुम्हें, உன்னை நிறைய பேருக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறார். तुम्हें दूसरों के लिए भी बनाया है। இதெல்லாம் சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை பாருங்க ये பெருசாயிடும். सब बोलने से हम और भी अच्छे हो जाएंगे, அதனால தான் குனிஞ்சுன்னு இருக்கிறோம் பாருங்க. इसलिए हम என்ன हमें பண்றதுன்னு झुक के தெரியல. नहीं रहना है। நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். आप एकदम डट Yes. होके बैठना। சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. आप साधारण मनुष्य नहीं हैं। தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார்னா நீங்க சாதாரண प्रभु ने ஆளா? आपको उद्धार दिया है, தேவன் உங்களை உண்டாக்கிறார், நீங்க சாதாரண ஆளா? प्रभु ने आपके बनाया है, आप साधारण जन नहीं हैं। சூரியனை பாருங்க, सूरज की ओर देखिए, அதை உண்டாக்குனாரு, प्रभु ने सूरज को எப்படி बनाया, பிரகாசிக்குது. कितना प्रकाशित है वो। உங்களை அவரு அதே தேவன் தான் உங்களை உண்டாக்குனாரு. वही प्रभु हमें भी बनाया है, அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. हम भी कितने प्रकाशित रहना है। ஹலோ, आमेन। கவனிக்கிறீங்களா? आप सुन रहे हैं? அததான் பாருங்க, நம்ம வந்து தேவன் எப்படி என்ன உண்டாக்கி இருக்கிறாரு தெரிஞ்சிச்சுனாலே
நம்முடைய வாழ்க்கை பெருசா இருக்கும். प्रभु ने हमें कैसे बनाया ये सोचने से हम और अच्छे हो जाएंगे. நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, हमारा सोचना, நம்முடைய யோசனை, हमारा विचार எல்லாமே பிரம்மாண்டமா सब இருக்கும். बदल जाएगा. ஹலோ, आमेन. அப்ப பாருங்க 22ஆம் அதிகாரத்துல 22 चैप्टर देखेंगे. என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன பண்றாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு अब्राहम को बुला रहे हैं. உன் பிள்ளையை கொடுத்திருக்கிறேன், मैंने तुम्हें पुत्र दिया है, இப்போ இந்த பிள்ளையை கொண்டு போய் பலியிடுன்ற. अभी ये पुत्र लेके जाके तुम बलि चढ़ाओ. ஹலோ, பாருங்க ஒரே ஒரு பிள்ளை एकलौता पुत्र दिया. 25 வருஷம் பொறுத்து கொடுத்தாரு. 25 साल के बाद पैदा हुआ. இப்போ கொண்டு போய் என்ன பண்றாரு? इसको जाके இத போய் பலியிட சொல்றாரு. बलि चढ़ाने के लिए बोल रहे हैं. எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. कितना बड़ा मुश्किल है. பாருங்க, சின்ன வாழ்க்கை நல்லா போயினே இருக்கும். अच्छा जीवन तो अच्छा चलते रहेगा. கிறிஸ்தவ வாழ்க்கையில कभी ऐसे चलता रहेगा. अच्छा திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும் பாருங்க. अचानक एक परेशानी आ जाएगी. அப்படியே வீடு பிரச்சனையா ஆரும். एकदम घर परेशानी, குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வருவான் परिवार में பிசாசு. परेशानी आ जाएगी. வியாதியை கொண்டு வருவான், बीमार लेके आएगा. பண பிரச்சனையை கொண்டு வருவான், पैसा की परेशानी लेके आएगा शैतान. இதெல்லாம் கொண்டு வருவான் ये பிசாசு. सब शैतान लेके आएगा. அப்பதான் பத்திரமா இருப்பான். तभी हम प्रभु की ओर விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. हम विश्वास में डट रहना है. ஏன்னா क्योंकि ஏதோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். कुछ अच्छा कार्य हमारे जीवन में होने वाला है. ஆகவே சோர்ந்து போயிடாதீங்க. इसलिए आप उदास नहीं होना. பிரச்சனைகள் வரும்போது அப்படியே சோர்ந்து போய் படுத்துறாதீங்க. परेशानी आने के टाइम आप उदास जाके लेट नहीं जाना. தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறார். प्रभु एक बहुत अच्छा मोड़ लेके आने वाले हैं. ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போறார். एक अच्छा कार्य करने वाले आपके ஒரு जीवन में. புதிய இடத்துக்கு நீங்க போக போறீங்க. एक नए स्थान में आप जाने वाले हो. ஒரு புதிய நிலைக்கு உங்களை கொண்டு போக போறார். आप अच्छी स्थिति में जाने वाले हो. ஹலோ, आमेन. இருக்கிறீங்களா? आप हैं. ஆகவே தான் நம்ம அதுக்கு தான் சபைக்கு வந்து அப்பப்போ நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். हम हर हफ्ता कलेश में आके एक एक वचन सुन के हम और भी फ्रेश हो जा रहे हैं. பாருங்க, ஒரு டீ குடிச்சா ஒரு தெம்பு வருது. जिस तरह एक टी पीने के बाद हमको फ्रेशनेस आता है. ஒரு சாப்பிட்ட ஒரு தெம்பு வருது. हम खाना खाने के बाद एकदम ताजा வெளியே महसूस போய் करते சுத்திட்டு हैं. வரோம். बाहर जाके आने போய் के அப்படியே बाद நேரா போய் குளிச்சிட்டு வந்தா ஒரு ஃப்ரெஷ் வருது. जाके नहा के आने के बाद हमको ताजगी महसूस தேவ होती है. வார்த்தையை கேட்கும்போது उसी तरह அதையெல்லாம் காட்டிலும் சாப்பிட்றோம், அவ்வளவு நல்லா ஆயிடுவீங்க. प्रभु के वचन को सुनने से और भी हम ताजा हो जाएंगे. அதுவரை தேவ வார்த்தையை கேட்கிறது ரொம்ப முக்கியம். इसलिए प्रभु का वचन बहुत जरूरी है. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா हम हमेशा ताजा रहेंगे. தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டே प्रभु இருக்கணும். के वचन को हमेशा सुनते रहना அப்போ உங்க है. ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் हमारे आत्मा, हमारे शरीर எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடும். सब ताजा हो जाएगा. அந்த ஒரு புது வெஜிடபிள் போல, ஒரு புது பழம் போல, ஒரு புதிய இது போல அப்படி நீங்க ஜொலிப்பீங்க. एक नई सब्जी के जैसे, एक नया फल के जैसे आप एकदम प्रकाशित रहेंगे. அப்ப 22ஆம் அதிகாரத்துல अभी 22 चैप्टर में சொல்றாரு, इसमें बता போய் रहे உன்னுடைய हैं மகனை போய் பலியிடு. तुम अपने बेटे को जाके बलि चढ़ाओ. மோரியா மலையில போய் பலியிடு. मोरिया चट्टान पे जाके तुम बलि चढ़ाओ. உடனே அவர் ரெடி ஆயிட்டாரு. तो वो तैयार हो गया. அதிகாலையில ரெடி ஆயிட்டாரு. वो एकदम सुबह போறாரு. तैयार हो गया. 3 अब्राहम நாள் பிரயாணம். वो 3 दिन का वो மலை மேல போறதுக்கு 3 दिन हुआ था उसको चट्टान पे जाने பையனை के அழைச்சிட்டு போறாரு. लिए. अपने बेटे को लेके जा रहा है. விறகு எடுத்துக்கிறாரு. वो விறகு पूरी लकड़ी सब लेके जा रहा है. அப்புறம் நெருப்பு எடுத்துக்கிறாரு. फिर आग लेके जा रहा கத்தி है. எடுத்துக்கிறாரு. एक चाकू भी போறாங்க மேல. चाकू भी लेके जा रहे हैं ऊपर चट्टान में. கேட்டது மாதிரி யோசிக்காதீங்க, கேளுங்க, திருப்பி आप கேளுங்க. सुनिए. ஆமா, போறாங்க. चट्टान पे जाके ஈசா கேக்குறாரு, ईशाक पूछ रहा है, அப்பா पिताजी கத்தி இருக்குது, ये चाकू किस, நெருப்பு இருக்குது, आग भी लेके आए हैं, கட்டை இருக்குது, आप लकड़ी भी ஆனா लेके பலி आए हैं, செலுத்துறதுக்கு लेकिन बलि ஆடு எங்க? बलि चढ़ाने के लिए बकरा कहाँ है? ஆனா அப்பாக்கு தெரியும் लेकिन पिता को मालूम யாரு है ஆடு. कौन बकरा है करके. ஈசாக்கு தான் ஆடுன்னு ईशा தெரியும், की बलि चढ़ाने ஈசாக்கு தான் करके. பலின்னு தெரியும். ईशा की बलि है करके पिता ஆனா को मालूम அவர் है. சொல்றாரு, लेकिन पिता बोल रहा है கத்தர் பார்த்து கொள்வார். प्रभु देख लेंगे. கத்தர் प्रभु பாருங்க, देख அதை लेंगे. பாருங்க, நான் அதை வசனம் வாசிக்கிறேன் वो பாருங்க. वचन हम ये पढ़ेंगे. 9ஆம் வசனம். 9th वचन पढ़ेंगे. இல்ல 8 வாசிங்க. அதற்கு ஆட் ஆபிரகாம், அதற்கு ஆபிரகாம், உன் மகனே, ஆ, தேவன் நமக்கு ஆ, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், தகன பலிக்கிற ஆட்டுக்குட்டியே பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், ஆமா, போதும். அப்ப பாருங்க, अब्राहम ने कहा, हे मेरे पुत्र, परमेश्वर होम बलि की भेड़ का उपाय आप ही करेगा. और वे दोनों संग संग आगे चलते गए. பாருங்க, இவருக்கு என்ன தெரியுது? இவருக்கு என்ன தெரியும்? पिता को क्या मालूम है? ஈசாக்கு தான் ஆடுன்னு தெரியும், ஈசாக்கு தான் பலின்னு தெரியும். ईशा को ही बलि चढ़ाना है करके पिता को मालूम ஆனா है. பேச்சு எப்படி இருக்குது? लेकिन उसका बात कैसा है? கத்தர் பார்த்து கொள்வார். प्रभु देख लेंगे करके बोल रहा है. உங்க பிரச்சனை பெருசா தெரியலாம், आपकी परेशानी बड़ी होनी ஆனா நீங்க என்ன चाहिए, பேசுறீங்க? लेकिन आप क्या बात करेंगे? கத்தர் பார்த்து கொள்வார்.
ஹலோ प्रभु देख கர்த்தர் लेंगे करके बोलना है। ஆமா பிரச்சனை பெருசா இருக்கலாம், परेशानी बड़ा रहने से भी, தீராத காரியங்களா இருக்கலாம், कोई भी परेशानी रहने से, முடியாத காரியங்களா இருக்கலாம். बहुत मुश्किल रहने से அப்ப भी நீங்க என்ன சொல்லணும்? आप बोलना है கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார், परमेश्वर ये सब देख கர்த்தர் लेंगे, இந்த பிரச்சனை டீல் பண்ணுவார், परमेश्वर ये देख लेंगे, கர்த்தர் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாரு. परमेश्वर इसको बदलेंगे करके बोलना है। பாருங்க இதுதான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். यही मैं सिखा रहा हूँ यहाँ पर। என்ன சொல்லி கொடுக்கிறோம்? क्या सिखा रहे हैं हम? உங்களுடைய உங்க பிரச்சனைகள் மத்தியில நீங்க வாயத்தது என்ன பேசணும்னு आपके परेशानी के बीच में भी आप कैसे बात कर रहे हैं, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे। சொல்லுங்க, என் பிரச்சனையை मेरे परेशानी को கர்த்தர் परमेश्वर சரி பண்ணுவார். ठीक करेंगे। அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், कोई भी परेशानी हो, அது பண பிரச்சனையா இருக்கலாம், वो पैसे की परेशानी உடல் हो, பிரச்சனையா இருக்கலாம், हमारे व्याधि हो, குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், हमारे परिवार की परेशानी हो, எதுவா இருக்கட்டும், जो कुछ भी हो, சொல்லுங்க கர்த்தர் பார்த்துக் आप கொள்வார். बोलिए परमेश्वर देख लेंगे। இத உங்க வாயை திறந்து சொல்லணும். आप अपने जुबान से बोलना है। அப்படி போயிட்ட பிறகு इसके बाद முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் ஈசாக்கு தான் பலிக்கு செலுத்துறாரு. ईशा को बलि चढ़ाने के लिए गया था, செலுத்திட்டு वहां जाके கத்திய ஓங்குறாரு. वो चाकू एकदम ऊपर उठा रहे थे இன்னும் கொஞ்சம் தான், और थोड़े ही கழுத்துக்கிட்ட போயிடுச்சு கத்தி. उसके गर्दन के पास चला गया चाकू। அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்றாரு. तब तक प्रभु वेट कर रहे थे। பாருங்க, சில நேரங்கள்ல कभी कभार விசுவாசம், हमारा विश्वास, தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். प्रभु हमारे विश्वास को देखते இந்த हैं। மாசம் கூட என்ன வாக்குத்தத்தம்? इस महीने का क्या वचन था? அந்தபடி ஆபிரகாமுடனே இருக்கிற விசுவாச மார்க்கத்தார், अब्राहम के விசுவாச மார்க்கத்தார் विश्वास के लोग ஆபிரகாமுடனே விசுவாசிக்கணும்ன்றார். अब्राहम के जैसे विश्वास करना है। இப்ப நீங்க வேற விசுவாச மார்க்கத்தார், आप विश्वास मार्ग के हो, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். अब्राहम के आशीष को पाएंगे। அப்ப ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தை சோதிக்கப்படுது, अब्राहम को भी वो विश्वास का சோதிக்கப்படுது. टेस्ट हो रहा था। அப்போ உங்களுக்கு அந்த விசுவாசம் சோதிக்கப்படும், आपके लिए भी विश्वास की, எனக்கும் சோதிக்கப்படும். हमारे लिए भी वो टेस्ट करेंगे प्रभु। அப்போ நீங்க பார்க்கணும், இந்த சூழ்நிலையை தேவன் பாருங்க, சில நேரத்துல பிசாசு பிரச்சனை போராட்டம்லாம் வந்தா கூட இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. நம்ம कभी भी हमारे जीवन में भी परेशानी मुश्किलें आने से भी, शैतान लेके आने से भी हम विश्वास को नहीं छोड़ना। அந்த விசுவாசத்துல நிக்கும் போது தான் विश्वास में अगर हम अटल रहेंगे, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். हम फलवंत बनेंगे, ஆமென். हम அப்ப विजयी பாருங்க, கொண்டு बनेंगे। போய் வைக்கிறாரு, वो जाके अपने बेटे को கத்தியை கொண்டு வந்து கழுத்துக்கிட்டு उसके வைக்கிறாரு. गर्दन के पास चाकू लेके அப்ப जा ஆண்டவர் रहे சொல்றாரு, हैं। तब प्रभु बोल रहे हैं, அப்போது 11ஆம் வசனம், அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். अभी 11 वचन, तब यहोवा के दूत ने स्वर्ग से उसको पुकार कर कहा, हे अब्राहम, हे अब्राहम। उसने कहा, देख मैं यहाँ हूँ। அப்பொழுது அவர், பிள்ளையாண்டின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்து இருக்கிறேன் என்றார். उसने कहा, उस लड़के पर हाथ मत बढ़ा और न उसे कुछ कर, क्योंकि तूने जो मुझसे अपने पुत्र वरन अपने इकलौते पुत्र को भी नहीं रख छोड़ा, इससे मैं अब जान गया कि तू परमेश्वर का भय मानता है। பாருங்க, இந்த சோதனை எதுக்கு? ये जो இந்த சோதனை எதுக்கு? ये टेस्ट किस लिए कर रहे हैं? எதுக்குன்னா, किस लिए कर रहे हैं? ஆண்டவருக்கு ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். परमेश्वर को अब्राहम कैसा है करके मालूम है, நான் ஆபிரகாமுக்கு தான் யாருன்றது தெரியணும். लेकिन अब्राहम खुद को मालूम रहना है कि वो कैसा है। ஆபிரகாம் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விசுவாசம் உள்ள மனுஷன்ன்றது அவன் தெரிஞ்சுக்கணும். அத उसके अंदर कितनी शक्ति है करके अब्राहम खुद जानना है। இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கறாங்க, இல்ல பரீட்சை வைக்கறாங்க. वो स्कूल में अगर आप लोगों को परीक्षा रख रहे हैं, எதுக்கு? किस लिए? உங்களை ஃபெயில் பண்றதுக்கா? क्या आपको फेल कराने के लिए परीक्षा रख रहे हैं? இல்ல, உங்களுடைய திறமை எப்படி இருக்குதுன்றதுக்கு நீங்களே புரிஞ்சிக்கிறதுக்கு தான் அந்த 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 பரீட்சையை. आपकी क्षमता को आप ही जानना है, इसलिए वो परीक्षा रखी जाती है। நீங்க அந்த பரீட்சையில பாஸ் ஆகும்போது अभी वो परीक्षा में जब आप पास होंगे, உங்க திறமை எவ்வளவு வளர்ந்திருக்குதுன்னு தெரியுது. आपकी क्षमता कितनी है आपको मालूम होगी। அப்போ தேவன் प्रभु விசுவாசத்தை ஏன் சோதிக்கிறாரு? विश्वास की परीक्षा क्यों लेते हैं? உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். आपकी विश्वास कितनी बड़ा है वो आपको जानना है। ஆமென். आमीन। அத பாருங்க, இந்த மாசம் ஃபுல்லா நான் வாட்ஸ்அப் எத்தனை பேர் பாக்குறீங்க? ये महीने पूरे में 1ஆம் தேதியில இருந்து வெறும் விசுவாச வார்த்தைகளை தான் அனுப்பிச்சினுக்கிறேன். ये 1 तारीख से मैं सिर्फ विश्वास का वचन ही भेज रहा हूँ என்ன व्हाट्सएप தேதி?
आज क्या तारीख है? 18 தேதி வரைக்கும் வெறும் விசுவாச வார்த்தைகளை தான் அனுப்பிச்சிருக்கிறேன். 18 तारीख तक मैं विश्वास का वचन ही भेज रहा हूँ. நேத்து கூட ஆச்சரியமான விசுவாசத்தை பார்த்தோம். ஏதி அம்சம் ஆச்சரியமான कल तो விசுவாசம். आश्चर्य विश्वास का वचन भेजा था. இன்னைக்கு சொல்றாரு आज मैंने बोला है உன் விசுவாசம் பெருசுன்றார். तुम्हारी विश्वास बड़ी है करके मैंने அப்போ भेजा है. விசுவாசம் என்பது என்ன? विश्वास क्या है? வளரக்கூடியது, बढ़ने वाला है. ஆச்சரியமான விசுவாசம் இருக்குது, आश्चर्य विश्वास பெரிய है, விசுவாசம் இருக்குது, बड़ा विश्वास है, மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்குது, चट्टान को भी टलने கடுகு वाला விசுவாசம் विश्वास है, இருக்குது. एक राय के दाने के जैसे भी विश्वास அப்போ है. எந்த விசுவாசம் நீங்க இருக்கிறீங்க? आप कैसे विश्वास में हो? ஆமென். आमेन. இப்போ உங்களை கேக்குறாங்க, आपसे कोई पूछ रहा है எங்க வீடு இருக்கிறீங்க? आपका घर कहाँ है? சார் இந்த இடத்துல இருக்கிறீங்க. यहाँ पर हूँ करके आप बोलेंगे. வீட்ல வாடகை எவ்வளவு? किराया कितना है? இவ்வளவு வாடகைன்றீங்க. कितना किराया करके आप இவ்வளவு இன்னொரு கேக்குறாங்க, और भी पूछते हैं வீட்டு வாடகை எவ்வளவு? आपका घर का किराया ஓ कितना है? அவ்வளவா? उतना किराया दे रहे हैं क्या? அப்படின்னா என்ன? इसका मतलब क्या है? எந்த அளவுக்கு நீங்க பலசாலிகன்றது அந்த அது தெரியுது. इससे क्या आपकी शक्ति मालूम होती है. இவருக்கு சம்பளம் எடுத்துங்க, ठीक है, आप क्या आमदनी देख உங்க रहे हैं? சம்பளம் எவ்வளவுங்க அப்படின்றாங்க. आपकी तनख्वाह कितना है करके ओ, कोई इवड़ा वाह। पूछता है. वो पूछते हैं आपसे உங்க சம்பளம் எவ்வளவுங்க? आपका तनख्वाह ஓ कितना है? இவ்வளவா? वो इतना है. அப்ப அந்த சம்பளம் வச்சு தான் वो तनख्वाह को रख के அவங்களுடைய கெப்பாசிட்டி அங்க தெரியுது. वो आपकी क्षमता मालूम होती அதே है. போல உங்க விசுவாசம் उसी तरह आपके विश्वास, அதுதான் உங்க வாழ்க்கையை தூக்கின்னு வரும். वो विश्वास आपको जीवन को और बढ़ाएगा. ஆமென். आमेन. ஹலோ. आमेन. அப்ப பாருங்க இங்க வந்து அவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. वो चाकू लेके आके கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்தவன் எனக்கு தெரியுது. तू प्रभु का डर मानता है. அப்படின்னா கர்த்தருக்கு பயம் பயந்த மாட்டேன். அவருக்கு தெரியும். उनको मालूम है. ஆனா இவனுக்கு நான் கடவுளுக்கு பயப்படுறானான்றது இந்த டெஸ்ட்ல தான் எனக்கு தெரியுது. वो அவனுக்கு अब्राहम को खुद ही वो परीक्षा के बाद ही मालूम होता है. ஆமா கடவுளுக்காக நான் கீழ்ப்படிறேனா, मैं परमेश्वर का बात मान रहा हूँ करके இந்த उसको तभी मालूम होता இந்த है. டெஸ்ட் தான் ये परीक्षा जो है எனக்கு தெரியுது. उसी से उसको मालूम हुआ. பாருங்க நேத்து கூட முந்தா நாள் கூட நான் எங்க குடும்ப ஃபேமிலியில பேசினேன். कल मैं अपने ரெண்டு மூணு இன்னொரு ஃபேமிலி கிட்டயும் பேசினேன். कल சொந்தக்காரங்க मैं एक परिवार से बात कर रहा था. எனக்குள்ள இருக்கிற காரியத்தை मेरे अंदर जो है वो दूसरों से बात நான் कर வந்து रहा था. காணிக்கை தசமெல்லாம் கொடுக்குறேன் வெளியெல்லாம். मैं तो ऑफरिंग और दशमांश भी देता हूँ. என் ஆஃபரிங் எல்லாம் மெயின் சபைக்கு அனுப்புறோம். मैं हमारे जो मेन कलिशा தசம है, பாகத்தை हमारे दशमांश जो है वो कलिशे இன்னொன்று मेन कलिशे के लिए காணிக்கை भेज रहा हूँ. கொடுக்குறேன் நிறைய. ऑफरिंग भी बहुत जगह पर दे रहा हूँ. இன்னைக்கு காலைல கூட எந்திரிச்சோடனே பார்த்தோன்னே அனுப்பிச்சிட்டேன் ஒரு காணிக்கை. सुबह भी मैंने एक ऑफरिंग भेजा था. போன வாரம் எழுந்திரிச்சு ஒரு அனுப்பிச்சி விட்டுருவேன். पिछले हफ्ते भी ऐसे ही सुबह उठते ही मैंने ऑफरिंग भेजा था. திடீர்னு காலையில் நான் பார்த்துனே இருப்பேன், டக்குன்னு ஒருத்தருக்கு யாருக்காவது ஒரு அனுப்புவேன். ऐसे देखते रहने के இது வந்து टाइम ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் देता இல்லை, हूँ. सिर्फ इतवार के दिन नहीं, இதை அனுப்புறேன். ऐसे ही मैं बेचते रहता அப்படி हूँ. இருந்தும் ऐसे भी சில காரியம் பகிர்ந்து கொண்டேன். मैं एक எங்க பிள்ளைங்கிட்ட. बात को शेयर किया अपने बच्चों के साथ. நான் சொன்னேன், मैंने कहा था என்னை நானே டெஸ்ட் பண்றேன் சில நேரத்தில். मैं अपने आप को ही परीक्षा ले रहा हूँ. நாங்கள் வந்து நிறைய பர்சன்டேஜ் கொடுக்குறோம். हम तो 10% நிறைய பர்சன்டேஜ் கொடுக்குறோம். 10% नहीं बहुत दे रहा हूँ मैं. தெரில ஒரு 20 30 40 50 கூட கொடுத்துட்றோம். पता नहीं 20 या 50 तक भी मैं दे रहा हूँ. ஆனாலும் लेकिन என்னை நான் சோதிக்கிறேன். मैं अपने आप को परीक्षा कर रहा हूँ. என்னுடைய சொந்த பிறப்பு ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, சொந்த பிறப்புல ஊழியக்காரங்க, हमारे घर के जो அப்புறம் सेवक हैं, எங்க சகோதரன் இருக்கிறாரு, हमारे भाई लोग हैं ना, वो அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக டபக்குன்னு அனுப்பிச்சிடுறேன். எவ்வளோ வேணாலும் उन लोगों को मैं एकदम से उनको ऑफरिंग भेज देता हूँ. அவங்களுக்குலாம் ஒரு நிறைய அமௌண்ட்டே அனுப்பிச்சிடுறேன் வச்சுங்க. मैं अपने भाई लोगों को तो बहुत ऑफरिंग भेज देता हूँ. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது लेकिन दूसरे कलिशे को देने के लिए அதோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன். वो थोड़ा कम ही देता हूँ. எல்லாருக்கும் கொடுக்குறோம், बहुत लोगों को दे रहा हूँ. ஆனால் எனக்குள்ள लेकिन நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். मैं अपने बारे में ही सोच रहा हूँ फिर से. அந்த மாதிரி உங்களை நீங்க பரிசோதிக்கணும். ऐसे आप भी अपने अंदर आपको ही देखना है. உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்குதா? आपका विश्वास परमेश्वर पर है. இதே வந்து மற்றவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும், दूसरों को ज्यादा देना है. இங்கே கொடுக்கறத விட இன்னும் அதிகமா கொடுக்கும்போது बाहरी कलिशा लोगों को ज्यादा देना है. அது இன்னும் பெஸ்டா இருக்கும். अगर आप बाहरी कलिशा को और मैं दूंगा तो और भी अच्छा रहूंगा. நான் எனக்காகவே என்ன சோதிக்கிறதுக்கே நான் பேசிக்கிறேன். मैं अपने आप को परीक्षा ले रहा हूँ.
அதே போல தான் நீங்களும் उसी तरह आप भी, உங்க சொந்த பந்தங்கள்லாம் கொடுக்கறது டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம். आप अपने रिश्तेदारों को धनाधन दे देते हो, ஆனா தேவன் வரும்பொழுது लेकिन परमेश्वर बोलने से நீங்க எப்படி செய்றீங்க? आप कैसे कर रहे हैं? நிறைய செய்றீங்களா? क्या आप बहुत कर रहे हो परमेश्वर के लिए? அதே மாதிரி தனக்குன்னு வரும்போது ऐसे अपने लिए आने से, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், अपने लिए कपड़ा लेना है, டக்கு எடுத்துடலாம் அப்படின்றோம். हम जाके लेके आ जाते हैं. அது காணிக்கைன்னு வரும்போது लेकिन ऑफरिंग आने से, दान देने के टाइम இருக்குது, है, வந்துட்ட பேர் பார்க்கலாமா? लेकिन बाद में देखेंगे. உங்களை சொல்ல, मैं आपके लिए, பொதுவா மனுஷனுடைய உள்ளம் मैं ऐसे बोल रहा हूँ, सिर्फ आपको नहीं बोल रहा அங்க हूँ. பிரேக் அடிக்குது. या दान देने के टाइम में हमको ब्रेक हो जाते हैं हम. அதான் அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி இருக்கிறோன்றது தெரிஞ்சுக்கலாம். यही पर विश्वास, हम विश्वास में हम कैसे हैं उसमें பாருங்க, देख सकते हैं. இவன் 25 வருஷமா वो வளர்த்த 25 வருஷம் பொறுத்து கொடுத்த குழந்தை 25 साल के बाद वो इश्माइल उसको मिला, வளர்ந்துட்டான். இப்போ ईसाक मिला, ஈசாக்கு வளர்ந்துட்டான். ईसाक बड़ा हो गया, கிட்டத்தட்ட அவன் வந்து 15-16 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவனுக்கு. उसको 14-16 इयर्स हो गया, அவ்வளோ வளர்த்துட்டான். उतना बड़ा हो गया बेटा. ஆனா அப்படிப்பட்ட ஆளை போய் பலி என்னன்னா उतना बड़े बेटे को जाके बलि चढ़ाना बोलने, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए. தாய் தகப்பன் கூட பாருங்க, आप माता पिता நான் பிள்ளைங்க கொஞ்ச நேரம் வரல, வீட்டுக்கு வரலனால அப்படியே அலறுவாங்க. घर में वापस आने के लिए थोड़ा देर भी होने से हमारे माता पिता एकदम घबरा जाएंगे. இன்னும் நீங்களாம் சின்ன பசங்க, உங்களுக்கு தாய் தகப்பன் இன்னும் தெரியல. உங்களுக்குலாம் அப்பா அம்மாவை ஆன பிறகு வாலிப பிள்ளைங்களுக்கு அந்த அந்த நோக்கம் தெரியும். जवान बच्चे जब आप लोग माता पिता बनेंगे तब आपको मालूम होगा. ये பெரியவங்களுக்கு தான் நான் பேசுறது கொஞ்சம் புரியும். बड़े लोगों को मैं जो बोल रहा हूँ आपको समझ में आएगा. சொல்லுவாங்க பாருங்க, बोलते हैं ना, நிழலுடைய அருமை छाँव का जो, வெயில்ல இருந்து வரவங்களுக்கு தான் தெரியும். धूप से आने से हमको छाँव का ये मालूम होता है. அன்னைக்கு கூட ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. मालूम होता है. அன்னைக்கு கூட ஒரு பர்த்டேக்கு போனேன். पहले एक बर्थडे पार्टी में पिछले कल गया था मैं. பாருங்க, இந்த குழந்தை பிறந்திருக்குது. वो बच्चा जन्म हुआ है. இந்த குழந்தை பாருங்க, அவங்களுக்கு அற்புதமா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. अद्भुत रूप से वो बच्चे दिए हैं. அப்படி எல்லாம் பார்த்துருந்தாங்க. सब लोग ऐसे देख रहे அப்போ थे. சொன்னாரு அவரு, तब वो, இதெல்லாம் பெருசா அப்படின்னு நினைப்பீங்க. आप सोचेंगे ये बड़ा है क्या? குழந்தை இருக்குளுக்கு பெருசா தெரியாதுங்க. बच्चा छोटा रहने तक आपको बड़ा नहीं दिखेगा. குழந்தை இல்லைன்று பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க, जिन लोगों को बच्चा नहीं है அவங்களுக்கு தெரியும் இந்த வழி. उनको मालूम है ये कितना अद्भुत काम है करके. ஆமென். आमीन. அதே போலதான் उसी तरह இப்ப சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்கீங்க, உன்ன தாய் தகப்பன் ஆவல. நீங்க अभी छोटे बच्चे, जवान बच्चे, अभी आप माता पिता नहीं बने. தாய் தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை அல்லது லேட் ஆகி அப்படி வராத போது அவங்க பதறுவாங்க. बच्चे जब घर के लिए देर से आते हैं तब माता पिता कितने घबराते हैं. அவங்கள சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, छोटे बच्चे बोलते हैं, என்னத்துக்கு பதறீங்க, क्यों घबरा रहे हो आप करके पूछेंगे. அப்படின்னுவாங்க. तब ऐसे पूछेंगे माता पिता அவங்க தாய் தகப்பன் ஆகும்போது அந்த வழி தெரியும். तब वो बच्चा जब माता पिता बनेंगे तब उनको ये अहमियत मालूम होगी. அது ஆபிரகாமை கொண்டு போய் 18 வயசுல போய் பலியிடுறான்ல. अब्राहम इसाक को लेके जाके, वो 16 वर्ष का बेटा था, उसको लेके जाके बलि चढ़ाए. இப்ப கேட்கும்போது अभी आप सुनने के टाइम என்ன அவர் சொல்றாரு, क्या सुना रहे हैं करके आप सोचोगे. உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது அப்போ வழி தெரியும். वो ऐसा स्थिति आने से आपको मालूम होगा. நான் சொல்றது விளக்குதுங்களா? आपको समझ में आ रहा है. அதை தான் வந்து அந்த உணர்வோடு கேட்கணும் இந்த அந்த வசனத்தை. उस एहसास के साथ आप सुनना है. ये நீங்க பிரசங்கம் கேட்கும்போது आप प्रचार जब सुनते हो அந்த சீனுக்கு போயிடணும். நீங்க एकदम वो सीन में चले जाना है. நீங்க ஆபிரகாம் மாதிரி, आप अब्राहम के जैसे, உங்க பிள்ளை நீங்க கூட்டிட்டு போற மாதிரி, आपके बेटे को लेके जाने जैसा, நீங்க போய் அந்த கையில அந்த பிள்ளைய குத்துற மாதிரி, और चाकू लेके उसको मार जाने जैसा கற்பனை பண்ணி பாருங்க. ऐसा सोच के देखना है. உதறும். आप तो एकदम कांपेंगे. मेरा बेटा बोल के आप அந்த கேரக்டருக்கு நீங்க போய் பாருங்க. ऐसा அப்படிதான் கேட்கணும். उस सीन में जाने से ही ऐसा मालूम होगा. சினிமா பார்க்கும்போது எப்படி பார்க்கறோம், आप फिल्म देखने के टाइम कैसे देखते हैं. அவன் சும்மா நடிப்பான், वो तो एक्ट कर रहे हैं, ஆனா நம்ம அப்படியே लेकिन हम அப்படி நிஜமா மாதிரி பார்ப்போம் பாருங்க. एकदम उसी में चले जाएंगे हम. அப்படியே பலக அடிச்சின்னு ஓடியும், பலக அடிச்சு அப்படியே சண்டை போட்டு அப்படியே பலக டமாலமா ஓடையும். एकदम फाइटिंग सीन होता है, நம்ம அப்படியே பார்ப்போம். हम एकदम ऐसे ही देखते रहते हैं. எப்படி பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தையை उसी तरह அந்த
அந்த காரியத்துக்கு போயிடணும் நீங்க. उसी तरह आप भी इसमें सीन में चले அப்பதாங்க இது எஃபெக்ட்டா வேலை செய்யும். तभी आप में वो काम करेगा. விளங்குதா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? ஆகவே தான் வந்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் 30 60 100 பலன் கொடுக்கறாங்க. 30 गुना 60 गुना 100 गुना आपको फल मिलेगा. அப்போ நீங்க எந்த லெவல்ல கேக்குறோமோ நீங்களானோ कौन से लेवल में सुन रहे हैं அந்த லெவல்ல தான் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். उसी लेवल में हमारे जीवन में काम होगा. ஆமென். आमीन. நீங்க நல்லா கேக்குறீங்க. आप अच्छा सुन रहे हैं. ஆனா நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். लेकिन मैं आपको और उत्सुक कर रहा हूँ. ஆவியானவர் மூலமா உங்களை ஊக்குவிக்கிறேன். पवित्र आत्मा के द्वारा உங்க நில आपकी उत्सुकता बढ़ा रहा உங்க हूँ. நில 30 இருக்கலாம். आप अभी கேக்குறதுல 30 में होंगे. உங்க நில 60 இருக்கலாம். आपकी जगह 60 में जाना है. உங்க நில 60 இருக்கலாம் கேக்குறதுல. मैं भी आप 60 में रहेंगे. உங்க நில 100 மாறணும் आप 100 கேக்குறதுல. गुना बढ़ना है आप. நான் சாம்தேவ் आमीन. சொல்லுங்க பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். எழுந்திருச்சிக்கணும் அப்படி நின்னு கேட்கணும். தெரியல பெர்சி உட்கார் தெரியல எனக்கு. उत्सुकता से देखना है, सुनना है आप. சொல்லுங்க நல்லதா நான் சொல்ற மாதிரி சொல்லணும். ஆமா சுன்னாயா கிண்ணையால இல்ல நல்லா சொல்லணும். சொல்லுங்க இங்க பாருங்க எனக்கு தெரியல. बहुत जोर से सुनना है. உட்காருவா நான் பாக்குறேன் பாஸ்டர். आप पर्सी को बोलना है बैठो मुझे दिखाई नहीं தள்ளு दे रहा. தள்ளு தெரியல தெரியல मुझे दिखाई नहीं दे रहा तुम बैठो करके बोलना है पर्सी ஆமா से. இதுல போட்டோல நிக்கும் போது எப்படி இருக்கும்? போட்டோல फोटो में हम खड़े रहते हैं. முகம் தெரியும். ஏய் தள்ளு தள்ளு ஏன் முகம் தெரியல? अगर हमारा शक्ल दिख नहीं रहा तो हम धकेल के हम एकदम बीच में आ जाते हैं. அந்த மாதிரி இங்க உட்கார்ந்து उसी तरह கேட்கும்போது यहाँ बैठ के सुनना है प्रचार. சரி பாக்க हटो हटो करके நல்லா बोलना. கவனிக்கணும் நானு. अच्छा सुनना है. அப்படி மாதிரி வந்து உட்கார்ந்துக்கணும் சரியா கவனிக்கிற மாதிரி. एकदम अच्छा स्ट्रेट आके बैठ जाना है. ஹலோ आमीन. இருக்கீங்களா? आप हैं? பாருங்க எதுக்கு இதெல்லாம் இப்படி பேசுறோம்? मैं किसने ऐसा बोल ஆவியானவர் रहा हूँ? என் மூலமா पवित्र आत्मा मेरे द्वारा क्यों ऐसा बात कर रहे நீங்க हैं? நல்லா ஆகணும். क्योंकि आप अच्छे होना है. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். आपको एकदम खुशी होनी உங்களுக்கு है. மகிழ்ச்சி உண்டாகணும். आपको हर्ष உங்க होना வீடு है. வளரணும். आपका घर உங்க बढ़ना வாழ்க்கை है. வளரணும். आपका जीवन बढ़ना நீங்க है. சிறப்பா மாறணும். आप एकदम अद्भुत रूप से बढ़ना உங்க है. கண்ணீர் துடைக்கப்படணும். आपके आंसुओं में पोंछ डालना है. உங்க கவலை மாறணும். आपकी चिंता भागना நீங்க है. என்ஜாயா இருக்கணும். आप एकदम हर्षित रहना है. அதான் தேவனுடைய விருப்பம். यही प्रभु का इच्छा है. ஆமென். आमीन. இப்ப பாருங்க आमीन. அந்த மனுஷன் போய் இது பண்றாரு. वो जाके अपने बेटे को बलि चढ़ा रहा है. ஆண்டவர் சொல்றாரு प्रभु बोल रहे हैं உன் மகனை வேணாம். तू अपने बेटे को बलि அங்க नहीं ஒரு ஆடு चढ़ाना. இருக்குது பாரு. वहां पर एक बकरा है. அந்த ஆடை கொண்டு போய் பலியிடு. वो बकरा को लेके जाके तुम बलि चढ़ाओ. அந்த ஆடு பாரு நம்ம சொன்னேனே ஏற்கனவே அந்த உடன்படிக்கைக்கு ஈசாக்கு தான் சொன்னேன்ல. मैंने बोला था ना वाचा ईशा के द्वारा है. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு காரியங்களை வெளிப்படுத்துவார் நமக்கு. थोड़े थोड़े ही हमको दिखाते हैं प्रभु. டக்குன்னு வெளிப்படுத்த மாட்டாரு. एकदम से हमको नहीं बताते. சில இடத்துல பாருங்க कभी कभार சினிமால ஹீரோவை காமிப்பாங்க. हीरो को फिल्म में दिखाते எப்படி हैं. காமிப்பாங்க? कैसे दिखाते हैं? ஒரு காலை காமிப்பாங்க. पहले पैर को दिखाते हैं. அவர் முட்டியை காமிப்பாங்க. फिर घुटने तक दिखाते हैं. அப்படி அப்படியே பின்னால காமிப்பாங்க. फिर पीछे से दिखाते இந்த हैं. சைட காமிப்பாங்க. एकदम शोल्डर को दिखाते हैं. என்னங்க ரொம்ப நேரம் பொறுத்து அவரை காமிப்பாங்க. बहुत देर के बाद फिर हीरो का शक्ल दिखाते हैं. அந்த மாதிரி தான் சில நேரங்கள்ல उसी तरह இது 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 முக்கியம் என்னன்றத வந்து தேவன் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா காமிப்பார். प्रभु हमको अंत तक धीरे धीरे लेके जाते हैं. எங்க இது வந்து இந்த ஆட்டை காமிக்கிறாரு. இப்போ पहले ये बकरा को போது दिखाते ஈசாக்கு தான் ஜீவன். हैं. ईशाक ही जीवन है. இப்ப ஈசாக்கு இல்ல ஈசாக் பதில் இன்னொரு ஆடு அங்க பலியாக போகுது. अब ईशाक नहीं अभी एक बकरा बलि होने वाला ஆனா है. இந்த ஆடோட ஜீவன் கிடையாது. ये बकरा में ही नहीं இந்த ஆட்டு ஜீவன் நமக்கு வரல. ये बकरा का जीवन भी हमारे अंदर नहीं आया. நம்முடைய ஜீவன் இயேசு. हमारा जीवन तो यीशु मसीह है. அந்த ஜீவன் தான் நமக்குள்ள வரப்போகுது. वो यीशु मसीह का जीवन ही हमारे अंदर आने அதுக்கு वाला இத है. முதல் சாம்பிளா காமிக்கிறார். ये तो एक सैंपल है, नमूना है ये. எப்படி ஏன் ஆபிரகாமுக்கு தன் பிள்ளைய அழைச்சிட்டு போக சொன்னாரு? अब्राहम को किस लिए अपने बेटे को लेके जाने के लिए बोले? அவனுக்குள்ள இருக்கிற துடிப்பு, उनके अंदर वो तड़प जो है, தான் சொந்த பிள்ளையை கொண்டு போகும்போது अपने इकलौते पुत्र को जब लेके जाते हैं, அவனுக்குள்ள இருக்கிற எமோஷன், उसके अंदर जो तड़प है, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பதட்டம், उसके अंदर जो घबराहट है, அதெல்லாம் ஏன் தெரியணும்? वो सब दिखाने के लिए, நம்ம சொந்த குமாரனை தேவன் கொடுக்க போறாரே, क्योंकि जो हमारा परमेश्वर अपने इकलौते पुत्र को हमारे लिए दिए, அந்த தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்ன்றத நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க परमेश्वर को कैसा रहा होगा. சும்மா தேவன் தன் குமாரனை கொடுத்தாருன்னா அப்படி கிடையாது. हम तो ऐसा
कैसे बोलते हैं परमेश्वर अपने इकलौते पुत्र को அவர் दिए। எவ்வளவு ஃபீல் பண்ணி கொடுத்திருப்பாரு. वो कितने फीलिंग के साथ अपने इकलौते पुत्र को दिए हमारे लिए। இதெல்லாம் சீனை காமிக்கிறதுக்கு தான் அங்க ஆபிரகாமை கொண்டு போனார். ये सब दिखाने के लिए अब्राहम को अपने इकलौते पुत्र को लेके जाने के लिए बोला। அதனால தான் இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது इसलिए हम ये सब जब पढ़ने के அந்த टाइम தேவனுடைய உள்ளத்தை யோசிச்சு பார்க்கணும். परमेश्वर का हृदय को हम सोच के देखना है। சும்மா நான் ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்கிறேன், मैं उद्धार पा लिया, இந்த ரட்சிப்புக்காக தேவன் எவ்வளவு படபடன்னு ஆனாரு, ये हमारे उद्धार हमें उद्धार देने के लिए उन्होंने कितना सहा, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, वो कितने कष्ट सहे, அவர் எவ்வளவு வந்து சகிச்சிருப்பாரு. वो कितने उन्होंने कितना तड़पा होगा। கவனிக்கிறீங்களா? आप सुन रहे हैं? நம்ம பாருங்க வெறும் கிறிஸ்தவம் அழ கத்து கொடுத்துடுச்சு. जो मसीही समाज है वो उनको रोना सिखा दिया है। ஏசப்பா यीशु मसीह बोल के हम रोना, ரத்தம் தாண்டவரே, आपके लहू बोल के हम रोने लग जाते हैं। அந்த மனசு எண்ணத்தை அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வசனத்து மூலமா யோசிக்கணும். हमारा मन और विचार सब वचन में जाना है, அப்போதாங்க தேவனுடைய அன்பு தெரியும். तभी उनका प्रेम हमको मालूम होता। விளங்குதா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? பாருங்க, இயேசு ஒரு வீட்டில் இருந்தாரு. यीशु मसीह घर में थे, ஒரு ஆள் கூப்பிட்டான், एक जन सीमोन सीमोन ने बुलाया उनको, கூப்பிட்டான். बुलाया, இயேசு போய் வீட்டில் உட்கார்ந்தாரு. यीशु मसीह जाके उसके घर में बैठे। அங்க இருந்து கடகடன்னு ஒரு பெண்ணு வந்தா. वहां से एक स्त्री वहां पर आई। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? கேக்குறீங்களா? आप सुन रहे हैं? கடகடன்னு ஒரு பெண்ணு வந்தா. एक स्त्री एकदम अंदर आई, இயேசு மேல यीशु मसीह के ऊपर தைலத்தை ஊத்துறா, वो इत्र को கால்ல ஊத்துறா, उनके पैर में डाली इत्र, அப்படியே துடைக்கிறா தலைமயிரினால. पहुंचो अपने अपने जुल्फ से वो पूरा पहुंचा। அதுக்கப்புறம் இயேசு கூப்பிட்ட ஆள் பார்க்கறாரு, சீமோன். वो सीमोन देख रहे थे, அவன் யோசிக்கிறான், वो सीमोन सोच रहा था இவர் தீர்க்கதரிசியா இவரு? क्या ये भविष्यद्वक्ता பாரு, है? கூப்பிட்ட ஆளுக்குள்ள எப்படி எண்ணம் இருக்குது பாருங்க. वो जो जिसने यीशु मसीह को अंदर बुलाया उसका विचार देखो। தீர்க்கதரிசியா இயேசு? क्या यीशु मसीह भविष्यद्वक्ता है? இவரை தொடுற ஆளு वो उसको छू மோசமான ஆளாச்சே இந்த பெண்ணு. वो जो स्त्री तो एकदम गलत स्त्री है। இந்த மோசமான ஆளு தொடுறாரு, இவருக்கு புரியலையா அப்படின்னு वो யோசிக்கிறான். स्त्री जब उनको छू रहे हैं उनको मालूम नहीं हो रहा है क्या? ஆண்டவர் இது அவன் மனசுல என்றது ஆண்டவருக்கு தெரியுது. परमेश्वर उसका विचार को जान के, நான் சொல்றேன், मैं बोल रहा हूँ, நீங்க உட்கார்ந்து கேட்கும் போது கூட எப்படி என்றீங்கன்றது கூட தேவனுக்கு தெரியும். आप यहाँ बैठने के टाइम पे आपके विचारों को परमेश्वर जानते हैं। உங்க மனசுல தோன்றதெல்லாம் தெரியும். आपके मन में जो विचार आता है वो भी परमेश्वर देखता ஏன்னா है, தேவன் எல்லாத்தையும் எல்லாரும் எல்லா உள்ளங்களையும் தெரியும் அவருக்கு. क्योंकि परमेश्वर को सारे हृदय की बातें मालूम होती है। நீங்க பேசுறதுக்கு முன்ன நீங்க பேசுவீங்க தெரியும் அவருக்கு. आप बोलने के पहले ही आपके हृदय में क्या है वो जान सकते हैं அப்ப परमेश्वर। பாருங்க, அவ யோசிக்கிறான். वो सीमोन सोच रहा है, உடனே சீமோனை பார்த்து கேட்கிறாரு, அந்த ஆளை பார்த்து கேட்கிறாரு, यीशु मसीह सीमोन से पूछ रहे हैं, சீமோனே உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். मैं सीमोन से बोल रहे हैं, मैं तुमसे एक बात நீ सवाल करना என்னை வீட்டுக்கு அழைச்ச, तूने मुझे घर में बुलाया, நான் உட்கார்ந்துட்டேன், मैं बैठ गया, ஆனா நீ என்ன பண்ணல, நீ எனக்கு காலு கழுவலன, तूने मेरा पैर नहीं धोया, தண்ணி கொடுக்கல, तूने पानी नहीं दिया, எனக்கு தலையில எண்ணெய் பூசல, मेरे सर पर तेल नहीं मला, என்ன முத்தம் செய்யல, तूने मुझसे प्रेम नहीं किया। ஆனா இவ்வளோ लेकिन ये स्त्री என் तो கால்ல அந்த பரிமள தைலத்தை ஊத்துனா, ये स्त्री तो मेरे पैर में इत्र डाला है, என் தலையில பரிமள தைலத்தை ஊத்துனா, उसने मेरे सिर पे तेल डाला है, அதை தொடச்சா, उसने पहुंचा தலை है, முடியில தொடச்சா, अपने केश के द्वारा उसने சும்மா पहुंचा, ஒரு கந்தை எடுத்து தொடக்கல, एक ऐसे मुड़ी- कपड़े मुड़ी। को निकाल के नहीं पहुंचा, अपने केश से पहुंचा है। முடி ரொம்ப முக்கியமா பிரதர். ये बाल तो बहुत जरूरी रहता है, அப்படி வருவோம், எப்படி வருவோம், हम उसको कंघी करने के टाइम कैसे करते हैं? முடி அப்படின்றோம், हम नफरत से थोड़ी करते हैं, मुड़ी। बहुत प्यार से कंघी करते हैं। அப்படின்றோம். हमें கொஞ்சம் புரிஞ்சுங்க நான் आप சொல்றத. सोचिए, அந்த முடியை எடுத்து தரையில அந்த இது மாதிரி அந்த மேட்டு மாதிரி துடைக்கிறான். वो केश से उनके पैर को पहुंच रहे थे। கடவுள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு யோசிச்சு वो பாருங்க. परमेश्वर के ऊपर कितना प्यार रखती है वो। ஹலோ, आमीन। தொடச்சிட்டா, वो अपने केश से पाँव को पूरा पहुंच दिया। அப்போ சொல்றாரு, तब यीशु मसीह बोले, ஏன் அப்படி செஞ்சானா, ये स्त्री क्यों ऐसे करी? அவள் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, उसके अनेक पाप जो है क्षमा हो गया है। கொஞ்சமா அன்பு கூறுகிறவன் थोड़ा सा जब तुम प्यार करोगे கொஞ்சமா பாவம் மன்னிக்கப்படுது, तुम्हारे थोड़े से पाप धोए जाएंगे। அதிகமா பாவம் பண்ணுவங்க, அதிகமா அன்பு கூறுவங்க, बहुत अगर तुम प्यार करोगे அதிகமா பாவம் மன்னிக்கப்படுது. तुम्हारे अनेक पाप क्षमा किए जाएंगे। சொல்றாரு, ऐसे बोल रहे हैं यीशु சொல்ல मसीह। முடியல, கொஞ்சம் விளக்குறேன் நான்.
इसको और मैं अच्छा बता रहा हूँ, எல்லாருக்கும் ஒரே விதம் பாவத்தை தான் மன்னிச்சிருக்கிறார் தேவன். सभी के लिए पाप क्षमा किया गया है। எல்லாரும் பாவிகள் தான். सभी पापी हैं, நீங்களும் பாவி தான், आप भी पापी हैं, நானும் பாவி मैं தான். भी पापी हूँ। தேவனுக்கு முன்பாக சின்ன பாவி, பெரிய பாவி, பெரிய பாவி, பெரிய பாவிலாம் கிடையாது. परमेश्वर के सामने छोटा पापी बड़ा पापी ऐसा कोई नहीं है। நம்ம சொல்லிக்கலாம், हम बोल सकते हैं நான் பிரதான பாவின்னு. मैं बहुत बड़ा पापी हूँ करके हम बोल सकते ஆனா हैं, தேவன் உணவு எல்லாம் ஒரே பாவிகள் தான். लेकिन परमेश्वर के सामने सभी एक जैसे அந்த पापी हैं। சீமோனும் பாவி தான், वो सिमोन भी पापी है, அந்த பெண்ணும் பாவி वो தான். स्त्री भी पापी है, ஆனா சீமோன் लेकिन सिमोन தேவ அன்பை சரியா அந்த மன்னிப்பை புரிஞ்சிக்கல. लेकिन सिमोन तो प्रभु के वो माफी को नहीं समझा, ஆனா இந்த பெண்ணு தேவ அன்பை விளங்கிக்கினான். लेकिन स्त्री उनके प्रेम को जान ली। அவங்க செயல் வேற, இவங்க செயல் வேற. उसका करतूत दूसरे तरह का था और सिमोन का दूसरा तरह का था। அதே போலதான் उसी तरह நீங்க தேவனை आप परमेश्वर को ஒரு விதமா செயல்படுறீங்க அவர்கிட்ட. एक तरह से उनके साथ आ रहे हैं। ஏன் அப்படி செயல்படுறீங்க? क्यों ऐसा कर रहे हो? நீங்க அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிண்டா எவ்வளவோ அவ்வளவுதான் நீங்க செயல்பட முடியும். आप परमेश्वर को कितना समझ लिए, அவரை நீங்க எவ்வளவு விளங்கிக்கிறீங்களோ आप कितना समझ लिए, उनको कितना ग्रहण कर लिए, அதன் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுவீங்க அவர்கிட்ட. उसके हिसाब से ही आप उनके साथ प्रेम कर सकते हो। ஆமென். இருக்கிறீங்களா? आप हैं, அப்ப அதத்தான் தேவன் இப்ப பார்க்கறார். यही परमेश्वर देख रहे हैं। ஆபிரகாமே अब्राहम ரொம்ப நாளா அவரை ஃபாலோ பண்ணா, बहुत दिन से परमेश्वर को फॉलो किया, கடைசி எண்டுல लेकिन अंत में இவருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு இறங்கிட்டான். मैं परमेश्वर के लिए कुछ भी कर सकता हूँ करके वो एकदम उतर गया। என் பிள்ளைய கொடுத்தா கூட मैं अपने बेटे को भी दूंगा, இந்த பிள்ளைய திருப்பி உயிரோட கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும். बेटे को फिर से मैं दे सकता हूँ उनके लिए அந்த மாதிரி நம்ம லெவலுக்கு வரணும். उसी तरह हम भी विश्वास में बढ़ना है। என் ஆண்டவருக்காக मैं अपने परमेश्वर के நான் लिए என்ன வேணா செய்யறதுக்கு ரெடி. मैं कुछ भी करने के लिए तैयार हूँ। அந்த லெவலுக்கு தான் உங்களை கொண்டு வரார் ஆண்டவர். लेवल में हम बढ़ना है। ஆமென். आमेन। அந்த லெவலுக்கு வரும்போது जब हम उतने लेवल में जब पहुंचेंगे, நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறிடுவீங்க. आप विश्वास में एकदम सामर्थ बन जाएंगे। அதுக்கு தான் கர்த்தர் ட்ரெயின் பண்றாரு இப்போ. इसलिए वो परमेश्वर हमको ट्रेन कर रहे हैं। ஆலயம் என்ன அது? ஆலயம் சபை. ये जो कलीसिया है, உங்களை அந்த விசுவாசத்துக்கு கொண்டு வர ட்ரெயின் பண்ற ஒரு இடம். वो विश्वास में आपको आगे बढ़ने के लिए ट्रेन कर रहे हैं। ஹalleluya. आमेन। இருக்கிறீங்களா? आप हैं? அப்ப பாருங்க, அதை பண்ண உடனே அங்க நீ இல்லப்பா, ஈசாக் கிடையாது, ईशाक नहीं, இன்னொரு और एक भेड़ है, அந்த ஆடை எடுத்து வை. वो भेड़ को निकाल के रखो। இந்த ஆடு என்ன ஆடு? ये भेड़ क्या है? கிறிஸ்து என்கிற ஆடு. क्रिस्तु है वो। யோவான் சுவிசேஷம் यूहन्ना में அதான் சொல்றாரு. இப்ப இவரு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, यूहन्ना में இயேசு பார்த்த உடனே சொல்றாரு, यीशु मसीह को देखिए। யோவான் 1:29 வாசிங்க சீக்கிரமா. यूहन्ना 1:29। 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. வாசிங்க. दूसरे दिन उसने यीशु को अपनी ओर आते देखकर कहा, देखो ये परमेश्वर का मेमना है जो जगत के पाप हरता है। பாருங்க, நான் சொன்னேன்ல, मैंने बताया था தேவன் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவாருன்னு. प्रभु हमको थोड़ा थोड़ा करके दिखाते जाएंगे। அங்க ஈசாக்கு தான் ஜீவன் சொன்னாரு. वहां पर இந்த உடன்படிக்கைக்கு वाचा में बोले ईशाक ही जीवन है। அடுத்தது ஒரு ஆட்டுக்குட்டி காமிச்சாரு. उसके बाद एक भेड़ की तरफ ध्यान दिखाए ஜீவனுக்கு, இந்த உடன்படிக்கைக்கு. वाचा के लिए இப்போ சொல்றாரு அந்த ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு தான் அப்படின்றாரு. वो भेड़ ही यीशु मसीह है करके बोल रहे मेमना। ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வெளிச்சம் வரும். நமக்கு प्रभु का वचन जो है थोड़ा थोड़ा हमको प्रकाश लेके வெளிப்படுத்தல் प्रकाश 11 இல்ல 12 में மரணம் நேரிட இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள். வாசிங்க சிஸ்டர். प्रकाशित वाक्य में 12:11 और वे मेमना के लहू के कारण और अपनी गवाही के वचन के कारण उस पर जयवंत हुए, क्योंकि उन्होंने अपने प्राणों को प्रिय न जाना, यहाँ तक कि मृत्यु भी सह ली। பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டின்னு வருதா இங்க? यहाँ पर मेमना बोल के आया है। ஆட்டுக்குட்டி ரத்தம், मेमना के लहू के कारण। அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் இயேசுக்குடி ரத்தம். ये यीशु मसीह का लहू है। அந்த உடன்படிக்கையில இயேசு ரத்தம் இருக்குது. वो वाचा में यीशु मसीह का लहू है। அது என்ன பண்ணுதா? वो क्या कर रहा है? நமக்கு மரணம் நேரிட இருந்தாலும், மரணம் போல ஒரு சூழ்நிலை அல்லது மரணமே வந்தாலும், हमारे जीवन में मृत्यु जैसा एक
आने से भी कुछ भी அதுல தப்புறதுக்கு उससे बचने के लिए இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் நமக்கு உதவுன்றாரு. ये मेमने का लहू हमारा काम आएगा। அது அது அந்த ரத்தத்தை वो लहू से எப்படி உதவும்? वो किस तरह हमको मदद அத करेगा, குறிச்சு நீங்க சாட்சியிடணும். उसके गवाही देना है। हम சாட்சினா என்ன? गवाही का मतलब சாட்சி சொல்றது இல்ல, சாட்சி சொல்றது இல்ல, विटनेस बोलना नहीं है। அந்த அது என்ன பண்ணிருக்கிறதுன்றத நீங்க புரிஞ்சிக்கணும், சொல்லணும். அத वो हमारे लिए क्या क्या काम किया है वो हम समझना है और बोलना भी है। நீங்க என்ன சொல்லணும்? आप क्या बोलना இயேசு है? ரத்தம் यीशु मसीह का लहू என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி இருக்கிறது. मेरे सारे पापों को धो डाला है। இயேசு ரத்தம் प्रभु का लहू என்ன சுகமாக்கி இருக்கிறது. मुझे चंगा कर लिया है। இயேசு ரத்தம் यीशु मसीह का लहू தேவனிடத்தில் என்ன சேர்த்து இருக்குது. मुझे परमेश्वर के साथ இயேசு ரத்தத்தினால किया है। यीशु मसीह के लहू के நான் वजह से பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். मैं पवित्र बन गया हूँ। இயேசு ரத்தத்தினால यीशु मसीह के लहू से நான் மரணத்திலிருந்து मैं मृत्यु से மீட்கப்பட்டிருக்கிறேன். मैं छुटकारा पाया இயேசு हूँ। ரத்தம் यीशु मसीह का लहू பிதாவிடத்துல मुझे परमेश्वर के எனக்காக साथ मेरे लिए பரிந்து பேசுகிறது. मेरे लिए प्रार्थना कर रहा है। இதெல்லாம் என்ன பண்ணோம்? ये सब आप क्या வசனத்துல இருக்குது. ये सब वचन में है। இந்த சாட்சியின் வசனத்தை ये जो गवाही का वचन है நீ எடுத்து சொல்லும் பொழுது जब आप बोलेंगे இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வருவீங்க. आप परेशानियों से बाहर आएंगे। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் எது? मेमने का लहू மலையில காமிச்சது ஆட்டுக்குட்டி. वो चट्टान में पेड़ के ஆட்டுக்கடா எது? बकरे का दिखाया था चट्टान में, இயேசுவை குறிக்குது. वो यीशु मसीह का तुल्य है। அதனால தான் இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். यीशु मसीह जब क्रूस पे मारे गए, அந்த உடன்படிக்கை எங்க ஆரம்பிச்சது? वो वाचा कहाँ शुरू हुआ? ஆதியாகமத்துல ஆரம்பிச்சாலும் वो उत्पत्ति में शुरू हुआ। ஆபிரகாம் கிட்ட வந்தது. वो अब्राहम के पास वाचा आया, ஆபிரகாம் கிட்ட வந்து ஈசாக்கு மாதிரி காமிச்சது அது. वो ईशा की ओर दिखाया, ஆனா ஈசாக்கு கிடையாது அது. लेकिन ईशाक नहीं, ஈசா கிடையாது, இயேசு. यीशु। ஆமென். यीशु இப்ப பாருங்க, मसीह। நம்ம எதுக்கு இதெல்லாம் வாசிக்கிறோம்? हम ये किस लिए पढ़ रहे हैं? ये सब எதுக்கு இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்? ये सब किस लिए सीख रहे हैं? இப்ப நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, आप कलिशे पे आ रहे हो, உங்களை வந்து யாராவது வந்து கூப்பிட்டு எதுக்கு ஆலயத்துக்கு போறீங்கன்னு கேட்டா நீங்க இதெல்லாம் புரிஞ்சு சொல்லணும். कोई आपसे पूछने से कलिशे पे क्यों जा रहे हैं बोलने से आप बोलना है। ये सब இந்த உடன்படிக்கைனா என்னன்னு ये சொல்லணும். वाचा के बारे में आप बोलना है। இந்த उடன்படிக்கையில என்னெல்லாம் இருக்குதுன்னு ये சொல்லணும். वाचा के अंदर क्या क्या है करके आप बोलना அப்ப அந்த है। உடன்படிக்கை என்னது? ये वाचा क्या है? ஜீவனின் உடன்படிக்கை. वो जीवन के साथ बंधा गया वाचा அந்த है। உடன்படிக்கைனா என்ன? वो वाचा क्या है? கடவுள் என்னோட கூட இணைஞ்சிருக்கிறாரு. परमेश्वर मेरे साथ मेल है। எப்படி இணைஞ்சாரு? कैसे मेल हुआ है? ரத்தத்தின் மூலமா वो இணைஞ்சிருக்கிறார். लहू के द्वारा मेल हुआ है। சொல்லுவாங்களே, ரத்தம் சம்பந்தமானது वो உறவு. एकदम मेल लहू के साथ मेल किया गया। உறவு என்னது? कैसा रिश्ता है? ரத்தம் சம்பந்தமான உறவு. एकदम लहू के साथ बंधा गया रिश्ता அதே है। போல தான் தேவனுடைய उसी तरह உறவு எப்படி? उसी तरह परमेश्वर தேவனுடைய का ரத்தம் रिश्ता சம்பந்தமானது அது. एकदम लहू के साथ बंधा गया है। அவத நீங்க சாதாரண உறவு இல்ல. हमारा रिश्ता साधारण नहीं है। தேவனுடைய உறவை அவர் ரத்தத்தினால வாங்கி இருக்கு, உங்களை வாங்கி இருக்கிறார். परमेश्वर का रिश्ता हमने लहू से लिया है। ஆமென். आमीन। சரிங்க, பாருங்க இன்னொன்னு சீக்கிரம் கடனை முடிச்சிருவோம். வெளிப்படுத்தல் 13, வெளிப்படுத்தல் 13 प्रकाशित वाचित 13 में 8 देखेंगे। 9 13 में 8 உலக और 9। தோற்றம் முதல் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய அதை தான் சொல்றாரு, அதை தான் சொல்லின்னு வர்றாங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய சீவ புஸ்தகத்தில் உலக தோற்றம் முதல் சொல்றேன். என்னதுன்னா ஏதோ இயேசு வந்து வாசிங்க பிரதர், வாசிங்க வாசிங்க. பெயரெழுதப்பட்டிராத ஆ. பூமியின் கொடிகள் யாவரும் ம். அதை வணங்குவார்கள். ம், காது உள்ளவன் எவனோ ம். அவன் கேட்க கடவன். நீங்க வாசிங்க. पृथ्वी के वे सब रहने वाले जिनके नाम उस मेमने के जीवन की पुस्तक में लिखी नहीं गए, जो जगत की उत्पत्ति के समय से घात हुआ है, वह उस पशु की पूजा करेंगे। பாருங்க, உலக தோற்றம் முதல் அப்படின்றது पृथ्वी के सब रहने वाले, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. इसका मतलब क्या है? உலக தோற்றம்னா தேவன் வந்து இந்த மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாக மனுஷன் பாவத்தில் விழுவான், பாவத்துக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். वो मनुष्य को सृष्टि करने से पहले ही परमेश्वर ने उस पाप के लिए பாவத்துக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். उस पाप के लिए क्षमा बना के रखा है। அதாவது உலக தோற்றம் முதல் சொல்லப்பட்டிருக்குது. इसलिए यहाँ पर बताया गया है पृथ्वी के आरंभ से पहले ही தேவன் எப்போதும் முன்னேற்பாடு உள்ளவர். वो पहले से हमारे लिए प्रबंध करके रखे हैं। நான் எதுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்? ये किस लिए समझना है? எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. हमें क्या कल क्या होने वाला है उससे उसका प्रबंध पहले ही किया हुआ है। 20 வருஷத்துக்கு எனக்கு முன்னே அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கார் கர்த்தர். 20 साल बाद मेरे लिए क्या क्या होने वाला है उसको पहले से तैयारी किया हुआ है। அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, इसलिए पौल बता रहे हैं ஒன்றுக்கும் கவலைப்படாத. तू किसी के लिए भी चिंता नहीं करना। ஒன்றுக்கும் கவலைப்படாத. तू किसी चीज की चिंता नहीं करना। ஏன் கவலைப்பட வேணாம்? क्यों चिंता नहीं करना? அவர் எல்லா நாளுக்கும்
அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி वो வச்சுக்கிறார். हर दिन के लिए सब कुछ प्रबंध पहले ही कर रखा है। பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए, அப்ப இப்படி எல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோமா, ये सब जब सुनने लग जाएंगे, நமக்குள்ள போச்சுனா ये सब हमारे अंदर जब जाएगा, கவலை பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. कोई भी भय कोई भी चिंता हमारे में नहीं रहेगा। கவலை பயம் வரும்பொழுது जब भय और चिंता आएगा, இந்த வசனத்தை சொல்ல உலக தோற்றம் போது எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி ये வச்சிருக்காரு. वचन को आप बोलना है, पृथ्वी के पहले ही मेरे लिए सब कुछ प्रबंध किया है। அதுதான் இயேசு சொன்னாரு, इसलिए यीशु मसीह बोले, நாளை தினத்தை பத்தி கவலைப்படாத. तू कल के दिन के लिए मत सोचो। இன்னைக்கே நாளைய பத்தி கவலை பண்ணிட்டு இருக்கிற. आज क्यों तू कल के लिए चिंता कर रहा है? இன்னைக்கு நல்லா வாழு. तू आज अच्छा जियो, இன்னைக்கு நல்லா சாப்பிடு. आज अच्छा खाना खाओ, இன்னைக்கு நல்லா தூங்கு. अच्छा सो, நிம்மதியா இரு. तुम एकदम நல்லா अच्छा கணவன் மனைவி கிட்ட ஜாலியா பேசு. सबसे अच्छा बातचीत करो, பிள்ளைங்க கிட்ட நல்லா விளையாடு. तो बच्चों के साथ अच्छा खेलो, நல்லா இரு. तो अच्छा रहना। நாளைய பத்தி கவலைப்படாத. तो कल की चिंता मत करो, ஏன்னா நாளைய அவர் பார்த்துப்பார். क्योंकि कल प्रभु देख लेंगे। ஆமென். आमेन। ஆனா நமக்கு அது கஷ்டம் எப்படி இதுல? लेकिन हमारे लिए तो बहुत कष्ट है। இதெல்லாம் வளர்றதுக்கு தான் விசுவாசம் வேணும். ये सब बढ़ने के लिए हमको विश्वास चाहिए। அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, 9ஆம் வசனம் சொல்றாரு, ये 9th वचन में உலக தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்களாம். पृथ्वी के सब वे सब रहने वाले जिनके नाम उस मेमने की जीवन की पुस्तक में लिखे नहीं गए, जो जगत की उत्पत्ति के समय से घात हुआ है, उस पशु की पूजा करेंगे। ஹலோ, நான் சொல்லட்டேமா என்னன்னு? इसका मतलब இப்போ நீங்க இயேசு விசுவாசத்தினால अभी आप यीशु मसीह पर विश्वास कर रहे உங்க हैं, பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. आपका नाम वो हम पर पुस्तक में लिखा गया है। அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினா தான் பரலோகத்துக்கு போக वो முடியும். जीव पुस्तक में आपका नाम लिखा गया है, और அதனால உங்க பேர்லாம் தேவன் எழுதி வச்சிட்டாரு. आपका नाम सब प्रभु ने लिख के रखा है। அதுக்கப்புறம் சொல்றாரு, उसके बाद बताए हैं, இந்த உலகத்துல அந்த அந்தி கிறிஸ்து இருக்கிறான்ல, ये அந்தி கிறிஸ்து, जो यीशु मसीह के खिलाफ है, ये जीवन அந்தி கிறிஸ்து இருக்கிறான்ல, ये संसार में जो அந்த அந்தி கிறிஸ்தை நீங்க வணங்க மாட்டீங்க. आप और कोई देवता के सेवा नहीं करेंगे, ஆனா பேர் எழுதாத ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதாதவங்களாம் அதை வணங்குவாங்களாம். जिनका नाम ये पुस्तक में नहीं लिखा है वो सब और देवताओं को प्रणाम करेंगे। சொல்லிட்டு சொல்றாரு, ऐसा बोल रहे हैं, காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவான். जिनको कान है वो सुनो करके बोल रहे हैं। அப்படின்னு என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? எதையே கேட்டு உட்கார்ந்துருக்காது, எதை கேட்கறதெல்லாம் ऐसे वैसे முக்கியம் बात கிடையாது. सुन के नहीं बैठे रहना, எதை கேட்குறீங்க பாருங்க. ऐसे वैसे बात सुन के नहीं बैठे रहना। ஜி யாம் மெக்கான் இதெல்லாம் வரும், நிறைய வரும். என் பொண்ணு அப்பப்போ காமிக்கும் பாருங்க. यूट्यूब में बहुत कुछ ऐसा वैसा आता ही रहता है। ஒரு அம்மா கியா மொய்யாயோ அப்படி அது எடுத்து வந்து காமிச்சுனுப்பா. यूट्यूब में कुछ न कुछ आते रहता है, वो देखते बैठे नहीं रहना। பாருங்க டேடின்னு அந்த என்டர்டைன்மெண்ட் இருக்குது நிறைய. एंटरटेनमेंट बहुत रहता है, நம்ம என்டர்டைன்மெண்ட் மட்டும் நம்ம காது உள்ள போட்டு கேட்டுனுப்போம். लेकिन एंटरटेनमेंट को हम बहुत सुनते बैठे रहते அது हैं। அவன் வந்து அவனுக்கு காசு போறதுக்காக அவன் என்னென்ன பண்ணினுக்கிறான். तो उसको पैसा चाहिए इसलिए वो कुछ न कुछ रील्स बेचते रहते हैं। ஆமா, வேணும்னு ஒரு மாதிரி இருக்கும். அது एक रील्स भी एक तरह का रहता है, பைத்தக்கார புடாக்கு மாதிரி பண்ணிருப்பாங்க. एकदम पागलों जैसा दिखाते रहते அந்த हैं। பைத்தக்கார புடாக்கு நிறைய பைத்தக்கார புடாக்கு பாத்துன்னு இருக்குதுங்க. ये पागल जैसा वीडियोस पागल लोग देखते रहते हैं। கிராம்ப் பண்ணுவானா இன்னும் பண்ணுவானா, ஃப்ராங்க் பண்ணுவானா இன்னும், फ्रैंक करके बोलते அங்க போய் மூணுல நின்று திட்டு வாங்குவாங்க. போய் சார் இந்த சட்டை சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார், 25 சார், हैं। ऐसे कुछ न कुछ रील्स आते रहता है। என்ன கேட்டீங்க சார், பிளாக்கா இந்த சார் இந்த பிளாக்கு அப்படின்னா கோவம் வர மாதிரி பேசிட்டு இருப்போம். एकदम हमको गुस्सा आने जैसे वहाँ पर रील्स आता है। இதை நம்ம ये हम ऐसे देखते ரொம்ப रहते हैं। ரொம்ப ஏத்துவோம் பாருங்க. हम अपने दिमाग में बहुत चढ़ाते हैं वो கர்த்தர் सब। சொல்றாரு, लेकिन प्रभु बोल रहे हैं, நீ உன் பேர் எங்க எழுதிக்குன்னு காதுல புரிஞ்சுக்கோ. तुम्हारा नाम किस पुस्तक में लिखा है वो सुनो पहले। ஜீவ புஸ்தகத்துல எழுதிருக்குதா? तुम्हारा नाम जीव पुस्तक में लिखा गया है। கொஞ்சம் வழங்குறீங்களா? क्या तुम समझ गए? ஆகவே இதெல்லாம் ரொம்ப ஆழமா கவனிங்கன்ற. इसलिए तुम इस पर ध्यान रखो। நீ आपको एंटरटेन பாருங்க. तू एंटरटेनमेंट तो तुम देखो, என்டர்டெயின்மெண்ட்டே வச்சிருந்தீங்க लेकिन வச்சுங்க, हमेशा एंटरटेनमेंट में ही नहीं रहना, ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போயிடலாம். फिर स्ट्रेट तुम नरक में வேற चले எப்படி சொல்ல जाओगे। தெரியல எனக்கு. मैं कैसे बोलना मुझे समझ में नहीं आ रहा। ஆமென். நரகத்துக்கு போனோமா अगर नरक में जाना है ஒன்றும் பண்ணாதீங்க. कुछ भी नहीं चाहिए இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் கேட்டுன்னு இருங்க. ऐसे एंटरटेनमेंट देखते रहना है, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வாழுங்க. अच्छा जियो, அங்கே அழிவில் போய் உட்காந்துக்கலாம்.
फिर वहां जाके रोना வாழ்க்கை पड़ेगा। ஆண்டவரே அங்க ரொம்ப சிரிச்சுனே இருந்த ஆண்டவரே मैं भूमि पर बहुत हंस रहा था, இப்ப அழுவ மகனேன்னு अभी बोलेंगे तुम जाके रो बोलेंगे। தப்பா சொல்ல मैं गलत नहीं बोल रहा हूँ। கடவுள் சொல்ற காது உள்ளவன் கேட்க கடவுள். जिनको कान है वो सुनो करके वचन है, ஏன்னா அந்த உடன்படிக்கை பத்தி பார்க்கறோம். क्योंकि हम वाचा के बारे में पढ़ அந்த रहे हैं। உடன்படிக்கையில வருது वो वाचा में आ रहा है, உங்க பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. तुम्हारा नाम सब जीव पुस्तक में लिखा है। அல்லேலூயா சொல்லுங்க கொஞ்சம். हालेलुया। ஆதார் கார்டுக்கு தடையா போனின்னு போல ஒரு எழுத்து சரியில்லை, ஒரு எழுத்து சரியில்லை, ஒரு எழுத்து சரியில்லை. आधार कार्ड में अगर नाम ठीक नहीं रहने से एक एक अक्षर बदलने के लिए भी हम भागते रहते हैं। சா இருக்குது, सा है, கா இல்ல. का नहीं है करके அவன் வேணும்னு தான் காவை போட ஆரம்பிச்சிருக்கான். वो जानबूझकर का नहीं डाला, ऐसे बेच दे आधार ஏன்னா कार्ड में। அப்பப்ப நீங்க மாத்திரம் 300 ரூபாய் கொடுக்கணும்ல. क्योंकि आप बार बार वो चेंज करने के लिए जाने के टाइम 300 रुपए भरना पड़ता है। எப்படி எல்லாம் நம்ம கிட்ட கறக்கிறதுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. हमसे कितना पैसा ले रहे हैं वो, ஆனா இலவசமா தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போறார். लेकिन हमको मुफ्त में स्वर्गलोक में लेके जा रहे हैं। பாருங்க ரொம்ப முக்கியங்க. आमीन। அதுக்கப்புறம் பாருங்க சீக்கிரமா இன்னொன்னு 14ஆம் அதிகாரம் अभी 14th चैप्टर, இதுல வெளிப்படுதல் 14 9 10. 14th அவர்களுக்கு பின்னே ஆ. 9 10. மூன்றாம் தூதன் வந்து ஆ, மிகுந்த சத்தமிட்டு ஆ, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் ஆ, வணங்கி ஆ. தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது ஆ. அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ ஆ, அவன் தேவனுடைய கோபாக்கனியாகிய ஆ, பாத்திரத்திலே ஆ. கலப்பில்லாமல் ஆ. பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாக மதுவை குடித்து ஆ, பரிசுத்த தூதுவருக்கு முன்பாகவும் ஆ. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். வாசிங்க 9 10. 9 और 10। फिर इनके बाद एक और तीसरा स्वर्गदूत बड़े शब्द से यह कहता हुआ आया, जो कोई उस पशु और उसकी मूर्ति की पूजा करे और अपने माथे या अपने हाथ पर उसकी चाप ले, तो वह परमेश्वर के प्रकोप की मदिरा जो बिना मिलावट के उसके क्रोध के कटोरे में डाली गई है पिएगा, और पवित्र स्वर्गदूतों के सामने और मेमने के पास के सामने आग और गंधक की पीड़ा में पड़ेगा। பாருங்க இங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அப்படின்னு போட்டுக்குது यहाँ पर 10ஆம் வசனத்துல. यहाँ पर 10 में लिखा है, ஏன் அதை சொல்ல வரேன்னா क्या बोलने वाला हूँ? அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தையில ஆட்டுக்குட்டியானவர் தான் மெயின். ये जो वाचा है उसमें मेमना ही इसमें पहला है, இயேசு. यीशु मसीह। அந்த இயேசு நீங்க அந்த உடன்படிக்கைன்னு சொல்லும்போது இயேசு உள்ள வராரு. वाचा बोलने से यीशु मसीह हमारे अंदर आ रहे நீங்க हैं। நீங்க ஜீவ புஸ்தகம் எழுதப்படுறீங்க. आप जीव पुस्तक में आपका नाम लिखा जा நீங்க रहा है। பிசாசை வணங்க மாட்டீங்க. आप शैतान की सेवा नहीं करेंगे। பிறகு நீங்க அக்கினி கடல்ல தள்ளப்பட மாட்டீங்க. आप अग्नि कुंड में नहीं ढकले जाएंगे। அதுக்காக தான் அதை வாசிக்கிறேன் நான். इसके लिए हम यहाँ पढ़ रहे हैं। हम ஏன்னா என்ன லெவல்ல உங்களை என்ன மாத்தி இருக்கிறான்னு கொஞ்சம் கவனிங்க. हमारा श्रेणी कैसा है वो आप देखना है। எல்லாரும் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்களாம். सब लोग अग्नि में गंधक में डाले जाएंगे, ஆனா நீங்களும் நானும் लेकिन आप और हम அதுல தள்ளப்பட மாட்டோம். उसमें नहीं ढकेले जाएंगे। கரல தட்டி கத்தனமே आप போட்டுருவோம். ताली बजाकर उनकी எவ்வளவு பெரிய स्तुति மாற்றம் करना। நமக்கு கடவுள் கொடுத்துக்கிறார். आमीन। இது எப்படி சம்பாரிச்சோம் हमने यह कैसे कमाया? ये சொல்ல கிருபங்க वो கிருப. सब कृपा से हमने कमाया। நான் எங்கேயோ கிடந்தேன், हम कहाँ की थे, அவர் வந்தார் வாழ்க்கையில. प्रभु हमारे जीवन में आए, எப்படி தப்பிச்சு வச்சுக்கிறார் பாருங்க. हमें कैसे हमें बचा लिए। இந்த உடன்படிக்கைன்னு ஏன் அதை வாசிக்கிறோம்? वाचा किसलिए हम पढ़ रहे हैं? உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ये वाचा के अंदर जो भी है அக்கினி கடல்ல போக மாட்டீங்க. वो इस गंधक में नहीं ஏங்க, पड़ेंगे। சும்மா இல்லைங்க, இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आमीन। आप सोच के देखिए எப்பேற்பட்ட விடுதலை நமக்கு கொடுத்துருக்காரு கர்த்தர். हमें कितना हमें எப்பேற்பட்ட स्वतंत्र விடுதலை. किया है, हमें स्वतंत्र किया है। இதெல்லாம் இன்னைக்கு திருப்பி நாளைக்கு கேளுங்க, திருப்பி யோசிச்சுனே இருங்க. फिर से ये सुनिए और सोचते रहना। வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறிடும் பாருங்க. हमारा जीवन एकदम अच्छा बनेगा, விசுவாசம் பெருசாயிடும், हमारा विश्वास बढ़ेगा, கவலை எல்லாம் மாறிடும், हमारा चिंता बदल நீங்க जाएगा, எல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும். सब कुछ हमें बहुत நம்ம आसान। இதெல்லாம் யோசிக்காதனால हम ये सब नहीं நமக்கு सोचते, எதுவும் நடக்க மாட்டேங்குது பாருங்க. इसलिए कुछ भी नहीं हो रहा हमारे நம்ம जीवन में। எப்பேற்பட்ட ஆளா மாற்றப்பட்டிருக்கிறோம். हम कैसे बनाए गए हैं वो सोचना है। கர்த்தர் எவ்வளவுலாம் நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறாரு. हमारे लिए परमेश्वर ने क्या क्या किया, இதெல்லாம் விளங்கிக்கினால ये सब हम सोचना है। நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் हमारा பாருங்க. जीवन एकदम आशीष में हो जाएगा। கடைசியாக अब पंथ में வெளிப்படுத்தல் प्रकाश 17ஆம் அதிகாரம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயித்தார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். प्रकाशित वाक्य में 17 में देखेंगे 14। ये मेमने से लड़ेंगे और मेमना उन पर जय पाएगा, क्योंकि वह प्रभुओं का प्रभु और राजाओं का राजा
और जो बुलाए हुए चुने हुए और विश्वास योग्य हैं उसके साथ हैं वे भी जय पाएंगे। பாருங்க, இது எதுக்காக வாசிச்சேன்? ये किस लिए मैं पढ़ा? இவ்வளவு நாள் ஆட்டுக்குட்டின்னு வாசிச்சோம். अभी हम मेमना के बारे में पढ़ रहे थे। இந்த ஆட்டுக்குட்டி யாரு? ये मेमना कौन है? கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். प्रभुओं का प्रभु राजाओं का राजा है। சும்மா வசனத்தை வாசிக்கல நானு. मैं ऐसे नहीं पढ़ा ये वचन को। ஆட்டுக்குட்டின்னு போயிட கூடாது. ये मेमना बोल के नहीं। இந்த ஆட்டுக்குட்டி யாரு? இங்க சொல்லப்படுது கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடினால் वो तो प्रभुओं का प्रभु राजाओं का राजा है। அவர்களை ஜெயிப்பார். वो उन पर जयवंत पाएंगे। அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் हम उन पर बुलाए गए हैं। தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் हम विश्वास योग्य और உண்மையுள்ளவராய் இருக்கிறார்கள் என்றான். हम उन पर जय पाएंगे। நீங்க யாருங்க? हम कैसे हैं? அழைக்கப்பட்டவர்கள், हम बुलाए गए लोग हैं, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், चुने हुए लोग हैं, உண்மையுள்ளவரா இருக்கீங்க. हम विश्वास योग्य हैं। எப்படி உண்மையுள்ளவரா இருக்கீங்க? कैसे विश्वास योग्य हैं? நீங்க நல்லதா இருக்கிறதுனால இல்ல, हम अच्छे हैं इसलिए हम विश्वास அந்த योग्य नहीं। உண்மையுள்ளவர் உங்களுக்குள்ள வந்ததுனால क्योंकि यीशु मसीह हमारे अंदर आए हैं நீங்க உண்மையுள்ளவரா மாறிட்டீங்க. इसलिए हम विश्वास योग्य बन गए हैं। கடவுள் உங்களை பார்க்கும்போது परमेश्वर हमको देखने से உண்மையுள்ளவனா பார்க்கறாரு. हमें विश्वास योग्य देखते हैं। இதை எப்படி சம்பாதிச்சீங்க? इसको हमने कैसे कमाया है? அவர் இலவசமா வந்து உள்ள வந்துட்டாரு. वो हमारे मुफ्त में हमारे अंदर आ गए हैं। அந்த உண்மை நமக்கு வந்துடுச்சு. उनका जो विश्वास योग्य हमारे अंदर आया है, அதுக்கு தான் சொல்லப்படுது इसलिए बताया गया है உண்மை உள்ளவன் जो सच्चा है பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படுவான். उसको परिपूर्ण आशीष मिलेगा। அது உண்மை உள்ளவனா என்ன? वो सच्चा मतलब क्या है? இயேசு எனக்குள்ள வந்ததனால यीशु मसीह हमारे अंदर நான் आया உண்மை है, உள்ளவனா ஆயிட்டேன். हम एकदम विश्वास योग्य அதனால बन गए हैं। பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. इसलिए हम परिपूर्ण आशीष पाएंगे। ஆமென். आमेन। 19:9 हम 19:9 पढ़ेंगे। பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இங்க இப்ப ஆட்டுக்குட்டியானவர் ஆயிடுச்சுன்னா எங்க போறீங்க? நாங்க நம்ம ஆட்டுக்குட்டியானவர் நான் வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் பின்னும் அவன் என்னை நோக்கி 19:9 19:9 पढ़ेंगे। तब स्वर्गदूत ने मुझसे कहा, यह लिख कि धन्य है वे जो मेमना के विवाह के भोज में बुलाए गए हैं। फिर उसने मुझसे कहा, ये वचन परमेश्वर के सत्य वचन है। இந்த வசனங்கள் சத்திய வசனங்கள். ये वचन जो है सत्य वचन है। ஆனா ஆட்டுக்குட்டியானவர் ये जो கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் मेमना है वो विवाह के भोज के लिए बुलाए गए हैं। பாக்கியவான்கள். आप भाग्यवान हो। அவர் மணவாளன், वो विवाह के भोज के लिए हमें बुलाए गए நீங்க हैं। மணவாட்டி நம்ம எல்லாரும் மணவாட்டி. वो दुल्हा है, हम दुल्हन हैं। இந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால ये मेमने के लहू से, இந்த உடன்படிக்கையின் மூலமாக ये वाचा के द्वारा நம்ம கிறிஸ்துவோட கூட திருமணமாக்கப்படுறோம். हम यीशु मसीह के साथ विवाह के भोज में बुलाए गए हैं। அப்போ மணவாட்டி அவர் எப்படி விட்டுருவாரா? वो दुल्हा के रूप में நாசமாக்கி है। விட்டுருவாரா? क्या वो हमें नाश करेंगे? ஒரு மனைவியே ஒரு கணவன் விட்டு கொடுப்பானா? क्या एक पति पत्नी को छोड़ेंगे? திருப்பி ஒரு கணவன் மனைவி விட்டு கொடுப்பானா? साधारण एक पति अपनी पत्नी को तो नहीं छोड़ेंगे। பாருங்க, இன்னைக்கு பாவம் வந்து எப்படி இருக்கிறாங்க வாழ்க்கை. आजकल तो पाप आके कैसे कैसे जी रहे हैं संसार में। மனைவியை திட்டுறது, மனைவியை இது பண்றது, அதெல்லாம் இந்த உலகத்துல पत्नी को இருக்கு. कोसना, पत्नी से झगड़ा करना। ஆனா அந்த கணவர் लेकिन हमारा दुल्हा जो மணவாட்டியா है, இருக்கிற நம்மை हम लोग दुल्हन के रूप में हैं, எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். कभी भी हमको नहीं छोड़ेंगे। எந்த இடத்துல உங்களை விட்டே கொடுக்க மாட்டார். कभी भी हमको नहीं छोड़ेंगे। உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திப்பார். सारी जरूरतों को पूरा எல்லாத்துலயும் உங்களை ஆசீர்வதிப்பார். सभी में हमको आशीष சுகத்தை देंगे, கொடுப்பாரு, हमें चंगाई देंगे, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, हमें आरोग्य நல்லா देंगे, நல்லா பார்த்துப்பாரு உங்களை. हमें अच्छा से देख लेंगे। ஆமென். आमेन। அதான் புது உடன்படிக்கை. यही नई वाचा है। என்னன்னா नई वाचा கிறிஸ்துவின் ஜீவனா இருக்குது. அது हम क्रिस्तु के जीवन है। ஆகவே தான் அது எழுத்துக்குரியது அல்ல, वो शब्द नहीं है, அது ஆவிக்குரியதா இருக்கு. वो तो आत्मा है। ஏன்னா ஆவிக்குரியதுன்னா என்ன? ஜீவன். இயேசு ஜீவனாகிறார். आत्मा क्या है? वो जीवन है। எங்க போயிருக்கிறோம் பாருங்க. நம்ம हम कहाँ चले गए? अभी கல்யாண வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டோம். अभी हम विवाह के भोज तक चले गए। நரகத்துக்கு போக மாட்டோம். हम अभी नरक में नहीं பேர் जाएंगे। எழுதப்பட்டிருக்கிறோம். हम तो जीवन पुस्तक में हमारा உடன்படிக்கையின் नाम लिखा போகும்போது गया। हम जब वाचा में चले गए, அதுக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்குது. उसके अंदर इतना सब हो रहा है। இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். நம்ம ये सब हम सीख रहे हैं। அப்ப ஏன் क्यों? அப்படி விசுவாசம் பெருகும். क्योंकि हमारा विश्वास बढ़ेगा। விசுவாசம் பெருகும் பொழுது जब हमारा विश्वास தேவனிடத்துல बढ़ेगा, हम प्रभु के साथ அன்பு கூறுவோம். हम उनके साथ प्रेम करेंगे, எல்லா ஆசீர்வாதமும் பெற்றான். सारे आशीष को हम पाएंगे, நீங்க நல்லா இருப்போம்.
हम अच्छे रहेंगे। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। Amen, Jesus। இன்னைக்கு சரியா புரியலன்னா திருப்பி கேளுங்க, अगर आपको समझ में नहीं आने से फिर से सुनिए, आप திருப்பி கேளுங்க. बार बार सुनिए आप यूट्यूब में। இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ये सब बहुत जरूरी है हमारे जीवन के அதான் लिए। காது உள்ளவன் கேட்க கடவன். जिनको कान है वो सुनो। ஆமென், आमेन, ஹalleluya. हालेलुया। எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக सब ஸ்தோத்திரம். लोग अपने हाथ उठाकर எல்லா प्रभु की வாய்களை स्तुति திறந்து करें। आप अपने ஆட்டுக்குட்டிக்காக, जुबान से उनकी स्तुति ஆட்டுக்குட்டியானவருக்காக, कीजिए। मेमना புது की ओर உடன்படிக்கைக்காக, देखिए। இயேசு கிறிஸ்து यीशु मसीह கர்த்தாதி கர்த்தருக்காக, प्रभुओं के प्रभु, ராஜாதி ராஜாவுக்காக राजाओं के राजा, நான் ஸ்தோத்திரம் பண்றேன். मैं आपकी स्तुति ஜீவ करता हूँ। புஸ்தகத்தை मैं जीवन என் पुस्तक பேரை में எழுதியிருக்கிறார். आपने मेरा नाम लिखा है, அதுக்காக நான் ஸ்தோத்திரம் इसलिए பண்றேன். आपको धन्यवाद करता हूँ। நான் நரகத்துக்கு தப்பிக்கப்பட்டிருக்கிறேன். मैं नरक से बच गया, கல்யாண வீட்டுக்குள்ள நான் நுழைவேன், विवाह के बोझ में मैं चला गया, கர்த்தர் என்னை கொண்டு போவார். मुझे प्रभु लेके जा रहे हालेलुया। हैं, उसके लिए கரலை தட்டி धन्यवाद। கர்த்தரை आप மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर उनकी महिमा कीजिए। आमीन। ஸ்தோத்திரம். நண்பின் பிதாவே நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். हाँ, प्रभु इस अच्छे समय के लिए धन्यवाद प्रभु। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல வருகிறோம். यीशु के नाम से हम यहाँ पर आते புது हैं। உடன்படிக்கை ये नई वाचा में, நன்றி ஆண்டவரே. नया वाचा के लिए அதன் धन्यवाद மூலமாக प्रभु। उसके द्वारा எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு आपने வச்சிருக்கீங்க, हमारे लिए क्या क्या करके நாங்கள் रखा இன்னைக்கு है, கேட்டோமே அதுக்காக वो सब हमने आज सुना है प्रभु। நாங்கள் துதிக்கிறோம். हम मैं आपकी स्तुति स्तोत्र कर रहे हैं प्रभु। கேட்ட மக்கள் ஒவ்வொருக்குள்ளாக एक एक जन के अंदर भी ஆவியான கிரியை செய்யும். पवित्र आत्मा आप क्रिया அவங்க कीजिए। 30ல இருந்தாலும் हाँ, अभी 3 में रह 30 அவங்க में रहने 60க்கு से வரட்டும் भी ஆண்டவரே. वो 60 गुना 60ல இருக்கிறவங்க 60 गुना में जो है 100க்கு வரட்டும் वो ஆண்டவரே. 100 गुना बढ़े प्रभु। இப்படி அவங்க வாழ்க்கை ऐसे उनके जीवन में வளம் பெறும்படியாக वो लोग बढ़ पाए प्रभु। கர்த்தர் கிரியை செய்யுங்க. आप काम करिए प्रभु। ஒவ்வொரு குடும்பத்தை एक ஆசீர்வதிங்க. एक परिवार को ஒவ்வொரு भी நபரை आशीष ஆசீர்வதிங்க. दीजिए। एक एक जन को भी आशीष दीजिए प्रभु। ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசம் एक உண்டாகட்டும், एक जन के நம்பிக்கை जीवन में भी உண்டாகட்டும். विश्वास आ पाए, தைரியம் உண்டாகட்டும், भरोसा आए, धैर्य ஆண்டவரே आए, ஆசீர்வாதம் உண்டாகட்டும், आशीष आ पाए, சுகம் உண்டாகட்டும், चंगाई आए प्रभु। குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும், सारे जरूरतों का आप पूरा வேலையில் कीजिए ஆசீர்வாதம் प्रभु। உண்டாகட்டும். उनके काम में आशीष दीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से குடும்பத்துல தெய்வீக சமாதானம் உண்டாகும். एक अलौकिक शांति एक एक घर में आए प्रभु। எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். सारे शैतान के काम नष्ट हो जाए प्रभु। எல்லா குடும்பத்துல இருக்கிற எல்லா பேய் பிசாசின் ஆவிகளை விரட்டுகிற இயேசுவின் நாமத்தினால் हर परिवार में जो भी शैतान के ओर से जो दबाव है वो पूरा चले जाए प्रभु। குடும்பங்களை ஆசீர்வதி. सारे परिवार को आप आशीष ரத்த दीजिए। கோட்டைகளாக மூடுக ये जो लहू के किले के अंदर हमको घेर के रखिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से எல்லா துதி கனமாய் உமக்கு செலுத்துகிறோம். सारे आदर प्रणाम आपको दे रहे हैं प्रभु। இயேசு கிறிஸ்து நாமத்தினால் यीशु के नाम से ஆமென். आमीन।